lambda cube minus s1 lambda square plus s2 lambda minus s3 equal to 0. இது வந்து ஒரு ஜெனரல் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இது 3 cos 3 ன்றதால நம்ம இத கியூபிக் ஈக்குவேஷனா எழுதிட்டோம். இதுல s1 s2 s3 இந்த மூணு வேல்யூவையும் நம்ம இந்த மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண போறோம். s1 எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. sum of the main diagonal. ஃபர்ஸ்ட் கொடுத்த மேட்ரிக்ஸ்ல இருக்கிற மெயின் டயகனலை மட்டும் நம்ம சூஸ் பண்ணி எடுக்கணும். மெயின் டயகனல் ரெண்டு டயகனல் இருக்கு. இது ஒரு டயகனல், இந்த பக்கம் ஒரு டயகனல். நமக்கு இது வந்து மெயின் டயகனல் மீன் பண்ணதுனால இந்த டயகனல் மட்டும் எடுத்தா போதும். சம் கொடுத்திருக்காங்க, அப்புறம் ஆட் பண்ணணும். 2 + 2 + 2 டயகனல் இருக்க வேல்யூ மட்டும் ஆட் பண்ணிக்கணும், which is equal to 6. s1 ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ s2 எடுத்துக்கோங்க. s2ன்றது sum of minus of main diagonal. sum of minus of main diagonal. மெயின் டயகனல் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூக்கும் நம்ம மைனஸ் எடுக்க போறோம். மைனஸ்னா கோஃபேக்டர்ஸ்னு சொல்லலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ 2, இது மெயின் டயகனலோட ஃபர்ஸ்ட் வேல்யூ. இந்த வேல்யூ எடுக்கும்போது அதோட ரோ அண்ட் அதோட காலமும் விட்டுறணும். விட்டுட்டா நமக்கு 2 - 1 - 1 2 இருக்கும். ஸோ எழுதும்போது இது மைனஸ், அதனால டிட்டர்மினன்ட் எழுதணும். 2 - 1 - 1 2 பிளஸ் சம் ஆஃப் அதோட பிளஸ். இப்போ அடுத்த டயகனல் இந்த 2. இந்த 2 எடுக்கும்போது இதோட இந்த ரோ, இந்த காலம் அண்ட் இந்த மிடில் ரோவை விட்டுறணும். ஸோ நமக்கு இருக்கிற வேல்யூ 2 2 1 2. நாலு வேல்யூ 2 2 1 2. அண்ட் லாஸ்ட் டயகனல் வேல்யூ கீழே இருக்கிற இந்த 2. இதை எடுக்கும்போது லாஸ்ட் காலம் அண்ட் லாஸ்ட் ரோ விட்டுறணும். 2 - 1 - 1 2. 2 - 1 - 1 2. இது எல்லாமே டிட்டர்மினன்ட்ல இருக்கு. ஸோ டிட்டர்மினன்ட்ல மல்டிப்ளை பண்ணும்போது இதை மல்டிப்ளை பண்ணும்போது அப்படியே எழுதுவோம். இந்த சைடு மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் அப்ளை பண்ணணும். இது ஏற்கனவே மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், நம்ம அப்ளை பண்ற மைனஸோட சேர்த்து 3 மைனஸ் இருக்கு, அதனால -1 பிளஸ் 4 - 2. இங்க நடுவுல மைனஸ் போடும். பிளஸ் 4 நம்ம ஒரு மைனஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இங்க ஏற்கனவே 2 மைனஸ் இருக்கு, ஸோ இட் இஸ் -1. இதை கால்குலேட் பண்ணா 4 + 4 + 4 12 -1 - 2 -4. மொத்தமா இதோட வேல்யூ 8. ஸோ இப்போ s2 கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்தது s3. s3ன்றது டிட்டர்மினன்ட் ஆஃப் a. டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம டயகனல் எடுக்கக்கூடாது. ரோ ஃபர்ஸ்ட் ரோவோட வேல்யூ தான் கன்சிடர் பண்ணணும். இந்த வேல்யூ எடுக்கும்போது இதோட ரோ அண்ட் காலம் விட்டுறணும். இந்த வேல்யூ எடுக்கும்போது இதோட ரோ அண்ட் காலம் செகண்ட் காலம் விட்டுறணும். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ இந்த 2 கன்சிடர் பண்றோம். அதனால எழுதும்போது 2 × அந்த 2 எடுக்கும்போது இந்த ரோ அண்ட் காலம் விட்டுறனால ரிமைனிங் வேல்யூ கால்குலேட் பண்ணா 4 அண்ட் இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது -1. ஸோ அது 4 மைனஸ் அங்கே எப்பவுமே மைனஸ் இருக்கிறதுனால -1. அந்த மிடில் வேல்யூ நெக்ஸ்ட் வேல்யூ எடுக்கும்போது நம்மளே ஒரு மைனஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அண்ட் இங்க என்னோட ஈக்குவேஷன்லயே ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ இந்த -1 எழுதும்போது இங்க -1. அண்ட் இப்போ நம்ம மிடில் காலம் அண்ட் மேல இருக்கிற ரோ விட்டுருவோம். இந்த ரோ விட்டணும், -1 இருக்கிற ரோ விட்டணும், இந்த காலம் விட்டணும். இந்த காலம் விட்டுட்டா இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது -2, இங்க மல்டிப்ளை பண்ணும்போது நார்மலா மைனஸ் நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்போ அதோட சேரும்போது +1. ஸோ -2 + 1. அண்ட் லாஸ்ட் வேல்யூ 2. இந்த 2 எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் இந்த காலம் விட்டணும். 1 - 2. ஸோ 1 -2. இப்போ இதை எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு s3 கிடைச்சிடும். 4 - 1 3, 2 3s are 6. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், இங்க ஒரு -1 இருக்கு. ஸோ -1. 1 - 2 -1, இங்க இருக்கிறதுனால இது -2. s3 ஓட வேல்யூ நமக்கு 3. s3 = 3. எல்லா வேல்யூவையுமே வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். lambda cube minus s1 lambda square. s1 = 6. 6 lambda square plus s2 lambda. s2 = 8. 8 lambda minus 3 = 0. இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை நம்ம கேலி ஹாமில்டனுக்கு சேஞ்ச் பண்ண போறோம். பை கேலி ஹாமில்டன் தியரம் இதே ஈக்குவேஷனை எப்படி ரீஃபைன் பண்ண போறோம்னா lambda இருக்கிற பிளேஸ் எல்லாத்தையும் a க்கு ரீப்ளேஸ் பண்ண போறோம். a³ - 6a² plus 8a. இந்த டேர்ம் வந்து வெறும் கான்ஸ்டன்ட் இருக்கு. எங்கெல்லாம் வெறும் கான்ஸ்டன்ட் இருக்கோ அதுல பக்கத்துல இன்டு i ஆட் பண்ணிக்கலாம். i ன்றது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் = 0. இப்போ நம்ம இது = 0 1 ப்ரூவ் பண்ண போறோம். அதான் நம்ம क्वेश्चन வெரிஃபை கேலி ஹாமில்டன். சோ இந்த ஈக்குவேஷன் = 0 ப்ரூவ் பண்ணோம். i ன்றது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், a ன்றது given மேட்ரிக்ஸ். நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? a² a³ கால்குலேட் பண்ணி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். நம்ம a² கால்குலேட் பண்ணிக்கலாம். a² எப்படி கால்குலேட் பண்ணனும்னா a × a மல்டிப்ளை பண்ணனும். சோ a மேட்ரிக்ஸ் 2 - 1 2 -1 2 -1 1 -1 2. இது ஒரு a மேட்ரிக்ஸ். இத திருப்பி மல்டிப்ளை பண்றோம். 2 - 1 2 -1 2 -1 1 -1 2. நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஒன் ரோவா கன்சிடர் பண்ணனும், செகண்ட் ஒன் காலமா கன்சிடர் பண்ணனும். சோ ஃபர்ஸ்ட் ரோ × ஃபர்ஸ்ட் காலம் 2 × 2 4 -1 × -1 +1 1 + 2 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். திருப்பி அதே ரோ 2 × -1 -2 -1 × 2 -2 2 × -1 -2. The third value 2 × 2 4 -1 × -1 +1 2 × 2 +4. இதே மாதிரி இப்போ செகண்ட் ரோ எடுத்துக்கிறோம். செகண்ட் ரோ எடுக்கும்போது -2 -2 -1. இங்க 1 +4 +1. லாஸ்ட் வேல்யூ -1 × 2. ஸோ -2 -2 -2. அதே மாதிரி தேர்ட் ரோ எடுக்கும்போது இந்த ரோ வேல்யூ ஒவ்வொரு காலமா மல்டிப்ளை பண்றோம். 2 +1 +2 -1 -2 -2 2 பண்ணும்போது நமக்கு a² ஓட வேல்யூ கிடைக்குது. இப்போ அடுத்தது a³ வேல்யூ கால்குலேட் பண்ணனும். a³ வேல்யூ கால்குலேட் பண்றதுக்கு நம்ம a² வேல்யூ 7 - 6 9 -5 6 -6 5 -5 7. இந்த வேல்யூ இன்டு நம்மளோட a ஓட வேல்யூ 2 -1 2 -1 2 -1 1 -1 2. இந்த ரெண்டு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணா நமக்கு a³ ஓட வேல்யூ கிடைக்கும். ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ வந்திருக்கு. a³ இந்த வேல்யூ வந்திருக்கு. இப்போ இந்த எல்லா வேல்யூமே வந்து நம்ம ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். நம்மளோட ஈக்குவேஷன் என்ன இருக்கு? a³
இந்த ஈக்குவேஷன்ல எழுதிக்கலாம் a³ minus 6a square plus 8a minus 3i equal to 0. equal to 0 வந்தா இப்போ செக் பண்ண போறோம். a³ ஓட பிளேஸ்ல 29 minus 28 38 minus 22 23 minus 28 22 minus 22 29 and a square ஓட ஸ்பேஸ்ல 7 minus 6 9 5 minus 5 6 minus 6 5 minus 5 7. இந்த 6 a square ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். அடுத்து plus 8 into a ஓட வேல்யூ 2 minus 1 2 minus 1 2 minus 1 1 minus 1 2 plus minus 3 into identity இங்க எல்லாமே 3 cross 3 ன்றதுனால 1 0 0 0 1 0 0 0 1 இந்த ஐடென்டிட்டி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதால நமக்கு ஆன்சர் எதுவும் வேரி ஆகாது. அதனால தான் கான்ஸ்டன்ட் பக்கத்துல ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா மேட்ரிக்ஸ்ல வந்து எல்லாமே மேட்ரிக்ஸ் ஆக்கு இங்க மட்டும் கான்ஸ்டன்ட்டா இருந்தது. அதனால ஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். இப்போ ஏதாவது ஒரு வேல்யூ ரேண்டமா எடுத்து நம்ம வேல்யூ ஆட் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்துக்கோங்க 29 இங்க minus 42 இது plus 16 plus 16 29 45. ஸோ நமக்கு இந்த டேர்மும் ஆட் பண்ணும்போது ப்ளஸ் 45 வருது. இங்கே மைனஸ் 42 இங்கே மைனஸ் 3 இது ரெண்டு ஆட் பண்ணும்போது மைனஸ் 45 ப்ளஸ் 45 மைனஸ் 45 நமக்கு 0. இதே ரேண்டமாக ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்து ஆட் பண்ணி பார்க்கலாம். நம்ம மிடில் வேண்டாம், இந்த வேல்யூ எடுத்து ஆட் பண்ணி பார்க்கலாம். மைனஸ் 28 இது ப்ளஸ் 36 இது மைனஸ் 8. ஸோ மைனஸ் 28 மைனஸ் 8 மைனஸ் 36 இது ப்ளஸ் 36 இங்கே நமக்கு 0 தான் இருக்குது. ஸோ அது 0 வேல்யூ கிடையாது. ரெண்டு கேன்சல் ஆகிடும். மைனஸ் 36 ப்ளஸ் 36 கேன்சல் ஆகும் 0. ஸோ நமக்கு இங்கே 0 தான் வரும். 0 வந்து தான் வெரிஃபை பண்ணுறதுக்காக நம்ம ரேண்டமாக ஒரு 4 வேல்யூ எடுத்து ஆட் பண்ணி பார்க்கலாம். இது கேலி ஹாமில்டனோட வெரிஃபிகேஷன் டாக். நெக்ஸ்ட் வீடியோல a இன்வர்ஸ் அண்ட் இன்னொரு வீடியோல a பவர்ல நம்ம உள்ள வேல்யூவை கால்குலேட் பண்ணலாம். சம் உங்க பிராக்டிஸ்க்கு வெரிஃபை கேலி ஹாமில்டன் தியரம் ஃபார் தி மேட்ரிக்ஸ் 4 3 1 2 1 -2 1 2 1. இது உங்க பிராக்டிஸ்க்கான ப்ராப்ளம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் கேலி ஹாமில்டன் தியரம். அத ஃபர்ஸ்ட் பார்த்தா நம்ம வெரிஃபை கேலி ஹாமில்டன் தியரம் பார்க்க போறோம். சோ இந்த क्वेश्चन பாருங்க, வெரிஃபை கேலி ஹாமில்டன் தியரம் ஃபார் தி மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து கேலி ஹாமில்டன் தியரம் இதுக்கு ப்ரூவ் ஆகுதான்னு செக் பண்ணனும். கேலி ஹாமில்டன் தியரமோட ஸ்டேட்மென்ட் என்னன்னா every square matrix satisfies its own characteristic equation. இந்த 3x3 மேட்ரிக்ஸ் வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணும்போது நமக்கு ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் வரும். அந்த கியூபிக் ஈக்குவேஷன் வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணும். இட் மீன்ஸ் 0 நமக்கு வேல்யூ வந்து 0 0 ஒரு ஆன்சர். சோ நம்ம எப்படி ப்ரோசீட் பண்ணலாம் செக் பண்ணலாம். நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளே வந்து ஜெனரல் characteristic equation எழுத போறோம். இது 3x3 மேட்ரிக்ஸ்ன்றதுனால ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் எழுதுறோம். characteristic equation என்ன ஈக்குவேஷன் எழுத போறோம்னா lambda cube matrices mathematicsல chapter 3 ல நமக்கு இருக்கிறது matrices. இது வந்து மெட்ராஸ் யுனிவர்சிட்டி சிலபஸ்க்காக சொல்றேன். மத்தவங்க வேற டாபிக்ல படிப்பீங்க. இப்போ நம்ம பார்க்க போறது வெரிஃபை கேலி ஹாமில்டன் தியரம் ஃபார் தி மேட்ரிக்ஸ் A. சோ A ல ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. இத A ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சொல்றோம். 3 rows 3 columns இருக்கு. நம்பர் ஆஃப் rows and columns ஈக்குவலா இருந்ததுனா அதோட பேரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இதுக்கு நான் என்ன பண்ணனும்? கேலி ஹாமில்டன் தியரமை வெரிஃபை பண்ண போறோம். சோ இது 3x3 மேட்ரிக்ஸ்ன்றதுனால என்னோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் பாருங்க. கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் is lambda cube minus s1 lambda square plus s2 lambda minus s3 equal to 0. இதுதான் என்னோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். 3x3ன்றதுனால lambda cube ஆரம்பிச்சு ஆல்டர்னேட்டா இருக்கு. இதுக்கு s1 s2 கண்டுபிடிக்கிறதுக்கு தனியா மெத்தட் இருக்கு. s1 க்கு sum of main diagonal. அந்த மேட்ரிக்ஸை பாருங்க. மேட்ரிக்ஸ்ல மெயின் டயகனல் அப்படின்னு எதை மீன் பண்ணுவாங்கன்னா இந்த வேல்யூ தான் நமக்கு மெயின் டயகனல். நான் ஹைலைட் பண்ணிருக்கேன்ல, அதுதான் என்னோட மெயின் டயகனல். சோ 1 + 1 - 3 1 + 1 - 3ன்றது 2 - 3 இட் இஸ் -1. முடிஞ்சுச்சா? இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா s2ன்றது sum of minus of main diagonal. சோ sum of minus of main diagonal னா மெயின் டயகனல்ல இருக்க ஒவ்வொரு வேல்யூக்கும் நம்ம மைனஸ் எடுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்? அந்த மேட்ரிக்ஸை வந்து 3 டைம்ஸ் எழுத போறேன். மூணு மெயின் டயகனல் வேல்யூ இருக்கா? 1 1 -3 மூணு வேல்யூ இருக்கு. சோ இந்த இடத்துல நான் s2 கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ண போறேன். 1 -1 2 2 1 3 சாரி -2 3 2 -3 இந்த வேல்யூ பிளஸ் இதே வேல்யூவே திருப்பி எழுதணும். 1 -1 2 -2 1 3 3 2 -3 பிளஸ் அடுத்த வேல்யூ 1 -1 2 -2 1 3 3 2 -3 மூணு எழுதிட்டோமா? இப்போ என்னோட மெயின் டயகனலை மட்டும் நான் சர்க்கிள் பண்ணிக்கிறேன். இதுல ஃபர்ஸ்ட், ரெண்டாவது, செகண்ட், இதுல தேர்ட் மெயின் டயகனல் சர்க்கிள் பண்ணிட்டோம். அதோட ரோ அண்ட் காலமை விட்டுறணும். சோ இதோட ரோ அண்ட் காலம், இதோட ரோ அண்ட் காலம், இதோட ரோ அண்ட் காலம் விட்டாச்சா? இப்போ மீதி இருக்கிறது நான் டிட்டர்மினன்ட் மைனஸ்னு சொல்லிருக்காங்க. அப்ப டிட்டர்மினன்ட் தான போடணும். சோ டிட்டர்மினன்ட்ல 1 3 2 -3 இப்போ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாத தான் எடுக்கிறேன். 1 2 3 -3 லாஸ்ட்ல 1 -1 -2 1. இப்போ மைனஸ் எடுக்கணும். டிட்டர்மினன்ட்ல இருந்தாலே இது பேர் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படினா இப்படி நான் இப்போ ஹைலைட் பண்றேன். இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது அப்படியே நம்ம எழுதுவோம் வேல்யூஸ். சோ 1 * -3 -3. பட் இன்னொரு சைடு மல்டிப்ளை பண்ணும்போது நாம ஒரு மைனஸ் இன்ட்ரோ듀ஸ் பண்ணனும். சோ 2 * 3 6 பிளஸ் 1 * minus ஃபர்ஸ்ட் வேல்யூ 1 * -3 -3. அடுத்து நாம இன்ட்ரோ듀ஸ் பண்ற மைனஸ் 3 * 2 6 பிளஸ் 1 * 1 1 நம்ம இன்ட்ரோ듀ஸ் பண்ற மைனஸ் -2 * -1ன்றது 2 ரெண்டு சேர்ந்து அது பிளஸ் ஆயிடும். இத சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. -3 -6 -3 -6 பிளஸ் 1 -2. சோ எல்லாமே மைனஸ்ல இருக்கு. 3 and 6 9 9 and 9 18 18 and 2 20 -20 plus 1 அப்போ -19. இதுதான் என்னோட s2 ஓட வேல்யூ. அடுத்தது s3. s3ன்றது டிட்டர்மினன்ட் ஆஃப் A. சோ டிட்டர்மினன்ட் ஆஃப் given matrix
மேட்ரிக்ஸ் என்ன 1 -1 2. அடுத்த ஸ்டெப்ல -2 1 3 3 2 -3. இதுக்கு டிட்டர்மினன்ட் பார்க்கணும். டிட்டர்மினன்ட் பார்க்கும்போது எனக்கு என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் வேல்யூ 1. இந்த ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வேல்யூ பார்க்கும்போது அதோட ரோ அண்ட் காலமை விட்டுறணும். 1 ஓட ரோ அண்ட் காலமை விட்டுட்டு பார்க்கணும். நான் வந்து உங்களுக்கு தெரியறதுக்காக இங்க ஹைலைட் பண்றேன். 1 ஓட ரோ அண்ட் காலம் விட்டு பார்த்தா 1 × -3 -3 -2 × 3 ன்றது 6. ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்துச்சா? செகண்ட் வேல்யூ இந்த -1. இந்த -1 கான ரோ அண்ட் காலமை விட்டுருங்க. செகண்ட் வேல்யூ ஒரு மைனஸ், ஏன்னா டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது பிளஸ் மைனஸ் பிளஸ், ஸோ அதுக்கான மைனஸ். அண்ட் அதுலயே நம்ம டேபிள்லயே ஒரு மேட்ரிக்ஸ்லயே -1ன்றதுனால -1 அதோட ரோ அண்ட் காலம் விட்டுட்டு மல்டிப்ளை பண்ண போறோம். -2 -3 ன்றது +6 -3 × 3 ன்றது 9. லாஸ்ட் வேல்யூ பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப். இப்போ ஏ சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு என்ன வருதுன்னு பாருங்க. 2 கான ரோ அண்ட் காலமை விட்டுட்டோம். விட்டுட்டு பார்த்தா -2 × 2 ன்றது -4, 3 × 1 ன்றது 3, பட் இந்த பக்கம் பண்ணுவோம் -3. ஸோ -3 -6 ன்றது -9. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 6 மைனஸ், இதை வந்து இன்னும் சிம்பிளா பார்க்கறதுக்காக 1 × -9 பிளஸ் 1 × -3 பிளஸ் 2 × -7 உள்ளே சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். -9 -3 -14. இப்போ இதோட வேல்யூ 26 -26. இது S3. இப்போ இந்த எல்லா வேல்யூவும் நம்ம எங்க கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்? நம்மளோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல λ³ -S1 λ² plus S2 λ minus S3 equal to 0. S1 ஓட வேல்யூ -1 and S2 ஓட வேல்யூ -19. S3 ஓட வேல்யூ -26 equal to 0. S2 வேல்யூ மட்டும் பாருங்க, ஓகே மைனஸ் தான். இப்போ இதை எப்படி எழுதலாம்? λ³ minus into minus plus λ² -19 λ plus 26 equal to 0. So first question over. Second இதை கேலி ஹாமில்டன்ல மாத்தி எழுதணும். So by கேலி ஹாமில்டன் தியரம். So by கேலி ஹாமில்டன் தியரம் இங்க இருக்க லாம்டாவெல்லாம் நம்ம ஏவா ரீப்ளேஸ் பண்றோம். So a³ plus a² minus 19a. லாஸ்ட் டேர்ம்க்கு எந்த டேர்மும் இல்லாதனால அதுக்கு ஒரு மேட்ரிக்ஸ், டம்மியா மேட்ரிக்ஸ் வேணும். அதனால ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டோம். 26i equal to 0. இப்போ இதுல எனக்கு இந்த டேர்ம் தெரியும். iன்றது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், aன்றது given மேட்ரிக்ஸ். பட் a² தெரியாது, a³ தெரியாது. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி இத கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். i ஐடென்டிட்டி, a வந்து a மேட்ரிக்ஸ். நம்ம இங்க கால்குலேட் பண்ண போறது a² உம் a³ தான். So a² எப்படி கால்குலேட் பண்ணனும்னா a மேட்ரிக்ஸ் into a மேட்ரிக்ஸ். a மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியும். ஃபீல்ட்ல கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ். So இங்க a equal to 1 -1 2 2 -2 1 3 3 2 -3. இது நம்மளோட a மேட்ரிக்ஸ். a ஸ்கொயர் தான் என்ன பண்ணுவேன்? இதையே இன்னொரு தடவை எழுதிக்கலாம். 1 -1 2 -2 1 3 3 2 -3. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணனும்? ஃபர்ஸ்ட் ஒன்ல ரோ வைஸ் எடுத்துக்கணும். செகண்ட் வைஸ்ல நம்ம செகண்ட் இதுல காலம் வைஸ் எடுத்துக்க போறோம். சோ முதல்ல இருக்குறதுல நான் ரோ எடுத்துக்கிறேன், செகண்ட்ல காலம் எடுத்துக்கிறேன். அத வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்காக மேல வந்து நீங்க ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. ஓகே, இங்க வந்து நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்ட போறேன். பட் எக்ஸாம்ல நம்ம பண்ண முடியாது. நம்ம வந்து பார்க்கிறதுலயே நமக்கு தெரியும் எந்த ரோ எடுக்கிறோம், எந்த காலம் எடுக்கிறோம் அப்படின்னு. சோ ஃபர்ஸ்ட் ரோ வேல்யூ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம் வேல்யூ. ஃபர்ஸ்ட் வேல்யூ அப்படின்னு பாருங்க. 1 + 2 2 and 3 வந்து 6 மல்டிப்ளை பண்ணிட்டே வரோம். ஃபர்ஸ்ட் காலம் ஓவர், செகண்ட் காலம்க்கு போயிடலாம். செகண்ட் காலம் பாருங்க. 1 -1 -1 -1 1 -1 2 and 2 வந்து 4 மல்டிப்ளை பண்றோம். அண்ட் தேர்ட் காலமோட வேல்யூ பாருங்க. 1 × 2 2 -3 -6. இப்போ ஃபர்ஸ்ட் ரோவோட வேல்யூ முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் ரோ எடுத்து அதுக்கு ஒவ்வொரு காலமா மாத்திட்டே வரணும். சோ செகண்ட் ரோல -2, அடுத்ததும் -2, நெக்ஸ்ட் 9 3 and 3 வந்து 9. இது முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் காலம்க்கு போயிடும். நெக்ஸ்ட் காலம் போகும்போது -2 -1 ன்றது 2 +1 +6. இப்போ இந்த வேல்யூ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் காலம் போயிடுங்க. நெக்ஸ்ட் காலம் போகும்போது -2 × 2 ன்றது -4 +3 -9. இப்போ அந்த காலம் முடிஞ்சிச்சு. இந்த ரோட வேல்யூ முடிஞ்சிச்சு. லாஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 3 -6 -9. நெக்ஸ்ட் காலம் ஹைலைட் தான் பண்ணணும் கிடையாது, இங்க உங்களுக்கு நமக்கு தெரியறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். 3 × -1 -3 +2 -6. and last value 3 × 2 6 3 × 2 6 -3 -3 ன்றது +9. இத சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு a² கிடைச்சிரும். அடுத்து அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? a³ க்கு போய்வோம். இப்போ a² ஓட வேல்யூ 1 2 6 மூணுமே அடிஷன். சோ ஆட் பண்ணா நமக்கு என்ன டேர்ம்ஸ் வரும்? 9. அடுத்த டேர்ம் 4 -2 4 -2 ன்றது 2. நெக்ஸ்ட் 2 -9 2 -9 ன்றது -7. நெக்ஸ்ட் கீழ வாங்க. -4 + 9 -4 + 9 ன்றது 9 - 4 அப்போ அது 5. இது மூணுமே அடிஷன், மூணு ஆட் பண்ணா 9. இங்க -13 + 3 -13 + 3 ன்றது -10. இங்கேயும் அதேதான் 3 -15. சோ 3 -15 அப்படிங்கறத வேல்யூ இங்க வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 3 -4. இந்த இடத்துல வேல்யூ வந்து தப்பா எழுதிட்டேன். 2 and 2 it is 4. சோ -13 + 3 -13 + 3 ன்றது -10. அடுத்தது -9 2 -9 ன்றது -7. 6 and 6 12 12 + 9 அப்படிங்கற வேல்யூ 21. இது நம்மளோட a². இப்போ a³ கால்குலேட் பண்ணனும். a³ எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? a³ = a² × a. a² ன்றது இப்ப கால்குலேட் பண்ண வேல்யூ
அண்ட் A ஓட வேல்யூ given மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்கிற क्वेश्चनல கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ் -2 1 3 3 2 -3. இப்போ திருப்பி நம்ம என்ன பண்ண போறோம்? ரோ வைஸ் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ரோவும் செகண்ட் மேட்ரிக்ஸ்ல காலமும் எடுத்துக்க போறோம். எடுத்துட்டு மல்டிப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ரோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 9 -4 -21. அடுத்தது -9 ஹைலைட் பண்ணா பெட்டரா இருக்கும் பார்க்கிறதுக்கு. ஓகே, -9 +2 -14. நெக்ஸ்ட் 9 × 2 18, 2 × 3 6, minus ரெண்டுமே மைனஸ் அதோட பிளஸ் 21. ஃபர்ஸ்ட் ரோ வேல்யூ முடிஞ்சிச்சு, காலம் முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம். செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் வேல்யூ 5 -18 -30. ஃபர்ஸ்ட் வேல்யூ வரும், செகண்ட் வேல்யூ வரும். அப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணி போறோம். அடுத்தது 5 × -100 -5 +9 -20. தேர்ட் காலம் பார்க்கும்போது 5 × 2 10, 9 × 3 27, -10 -3ன்றது +30. இப்போ செகண்ட் ரோ அண்ட் இந்த காலமோட ஒர்க் ஓவர். லாஸ்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம். லாஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல -10 -× +14 +63. அடுத்த காலம்க்கு போங்க. அடுத்த காலம் பார்க்கும்போது -× +10 -7 +42. லாஸ்ட் காலம் பாருங்க -20 -21 -63. இதுதான் நம்மளோட AQ ஓட வேல்யூ. இதை சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு AQ கிடைச்சோம். AQ = 9 - 4 -21 அப்படின்னு இருக்கு. மைனஸ் தான் அதிகமா இருக்கு. 9 - 23ன்றது -16. அடுத்தது -9 -14 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது -23. -23 + 21ன்றது -21. இது மூணுமே அடிஷன்ல இருக்கு. இதை ஆட் பண்ணா நமக்கு 45. நெக்ஸ்ட் ரோ பாருங்க, 5 -48 -43. அடுத்தது 9 -25 -16. இது மூணுமே அடிஷன்ல இருக்கு. 67. கீழ 63 14 அப்படின்றது 77. அதுல 10 மைனஸ் பண்ணிட்டா 67. 52 -7 45. இங்க மூணுமே மைனஸ் இருக்கு. சோ -104. இது என்னோட AQ ஓட வேல்யூ. இப்போ இது எல்லாத்தையும் நான் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். என்னோட ஈக்குவேஷன் AQ + A² -19A + 26I = 0 அப்படிங்கறத நான் செக் பண்ணி பார்க்க போறேன். சோ -16 -21 45 -43 -16 67 67 45 -104. இது AQ plus A² ஓட வேல்யூ மேல கால்குலேட் பண்ணி வெச்சுக்கோங்க. 9 2 -7 5 9 -10 -10 -7 21. இது A² ஓட வேல்யூ. அடுத்தது -19 × A. ஏன்றது given matrix 1 - 1 2 -2 1 3 3 2 -3 plus 26 × identity matrix 1 0 0 0 1 0 0 0 1. இதெல்லாம் ப்ரீ காஸ்ட்ன்றதால இதையும் அதே மாதிரி எடுத்துக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ வேல்யூ ஃபுல்லா லைனா எடுக்க போறோம். செகண்ட் ரோ அந்த மாதிரி எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கு? -16. சோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அப்புறம் செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் எலிமெண்ட். தேர்ட் வந்து -19 உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம். இப்போ இதெல்லாம் எழுதிட்டு பார்க்கும்போது நமக்கு எல்லாமே கேன்சல் ஆயிடுது. சோ இப்படி செக் பண்ணி பாருங்க. எல்லா டேர்ம்ஸும் கேன்சல் ஆகி நமக்கு 0 0 0 0 0 0 எல்லாமே 0 டேர்ம்ஸ் வந்துருக்கு. சோ ஹென்ஸ் நமக்கு வந்து क्वेश्चन என்ன வெரிஃபை = 0 வருதான்னு செக் பண்ணி சொல்லிருக்காங்க. நமக்கு =0 வந்துச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் வெரிஃபை கேலி ஹாமில்டன் தியரம் அண்ட் ஃபைண்ட் இட்ஸ் இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து இது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு செக் பண்ணிட்டு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். சோ கொடுத்திருக்கிறது வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்கிறதுனால நம்ம வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நம்மளே ஜெனரல் எழுதலாம். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் λ³ - S1 λ² plus S2 lambda minus S3 = 0. இங்கே S1 S2 S3ன்றது நம்ம கண்டுபிடிக்க போற வேல்யூஸ். சோ S1 கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு sum of main diagonal ஏன் மீன் பண்றோம்னா நமக்கு மேட்ரிக்ஸ்ல ரெண்டு டயகனல் இருக்கு. இது ஒரு டயகனல், இது ஒரு டயகனல். இதுக்கு பேரு மெயின் டயகனல். சோ 3 3 4 இந்த வேல்யூ எடுக்க போறோம். சோ S1 = 3 + 3 + 4. சோ 6 + 4 10. S1 ஓட வேல்யூ 10 ன்னு கால்குலேட் பண்ணிக்கோம். அடுத்து S2 sum of minors of main diagonal அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் டயகனல் வேல்யூ 3. இந்த 3 எடுக்கும்போது அதோட மைனஸ் எடுக்கும்போது 3 இருக்க காலமையும் 3 இருக்க ரோவையும் விட்டணும். மீதி வேல்யூ எழுதணும். மீதி வேல்யூ 3 1 5 4 பிளஸ் அடுத்தது நம்ம டிட்டர்மினன்ட் மாதிரி இங்க பார்க்க கூடாது. இந்த 3 பார்க்கணும். டயகனல் இருக்க வேல்யூ தான் பார்க்கணும். சோ அடுத்த டயகனல் வேல்யூ 3. சோ மிடில் இருக்க இந்த காலமையும் மிடில் இருக்க இந்த ரோவையும் விட்டணும். சோ நமக்கு ரிமைனிங் 3 2 2 4 3 2 2 4. இதெல்லாம் டிட்டர்மினன்ட் எழுதணும். ஏன்னா இது மைனஸ் பிளஸ் லாஸ்டா இருக்கிறது 4. 4 கான இந்த காலம் அண்ட் அதோட ரோவையும் விட்டுறோம். சோ 3 1 4 3. இது நம்மளோட லாஸ்ட் வேல்யூ 3 1 4 3. இப்போ இதுக்கு மைனஸ் எடுத்து கால்குலேட் பண்ணோம்னா 3 4s are 12 12 - 5 plus 3 4s are 12 12 - 4. இப்படி பண்ணும்போது மைனஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணனும். 9 - 4 12 + 4 12 24 24 + 9 33. 33ல 9 + 5 14. ஓகே 33ல 13 நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம். இந்த மூணு டேர்மும் மைனஸ், இந்த மூணு டேர்மையும் ஆட் பண்ணிக்கணும். இந்த மூணு பிளஸையும் ஆட் பண்ணிட்டா இல்ல அந்த கால்குலேட்டர் அப்படியே மொத்தமா கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபைனல் வேல்யூ 20 = 20. நம்மளோட S2 ஓட வேல்யூ 20. இப்போ நம்ம S3 கால்குலேட் பண்ண போறோம். S3 = determinant of A. determinant of A க்கு தான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா எடுத்துக்கணும்.
இந்த மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் வேல்யூ 3. ஸோ 3 எடுத்துக்கிறோம். 3 இன்டூ அந்த 3 எடுக்கும்போது 3யோட ரோ அண்ட் காலமாக விட்டுணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் விட்டுட்டா 3 இன்டூ 4 12. அண்ட் இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணும்போது 5 இன்டூ 1 மைனஸ், இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணும் மைனஸ், ஸோ மைனஸ் 5. அடுத்த டேர்ம் எழுதும்போது நம்ம ஒரு மைனஸ் ஆட் பண்ண நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ மைனஸ் 1 ஃபர்ஸ்ட் டேர்ம் ப்ளஸ் செகண்ட் டேர்ம் மைனஸ், ஸோ மைனஸ் 1. இப்போ 1 இருக்கிறதுனால 1 இருக்கிற ரோ அண்ட் 1 இருக்கிற காலம், ஸோ ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் மிடில் காலம் விட்டுருணும். 4 இன்டூ 4 16 மைனஸ் 2. லாஸ்ட் வேல்யூ 2. ஸோ ப்ளஸ் 2 இன்டூ 2 இருக்கும்போது இந்த 2 எடுக்கும்போது அதோட ரோ அண்ட் அதோட காலம் விட்டுருவோம். 20 மைனஸ் 6. இப்போ இதை கால்குலேட் பண்ணிக்கலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு S3 ஓட வேல்யூ தெரியும். ஸோ ஈக்குவல் டு 12 மைனஸ் 5 7, 7 இன்டூ 3 21, 16 மைனஸ் 2 14, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 14, 20 மைனஸ் 6 14, இது ப்ளஸ் 2 இருக்கிறதுனால இது ப்ளஸ் 28. ஸோ 28ம் 21 ஆட் பண்ணால் 49, 49ல் 14 சப்ட்ராக்ட் பண்ணிட்டா 35. இப்போ இந்த கிடைச்ச வேல்யூ எல்லாத்தையும் நம்ம வந்து நம்மளோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஈக்குவேஷன் லாம்டா கியூப் மைனஸ் S1 ஓட வேல்யூ 10. ஸோ 10 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் lambda S2 lambda, S2 ஓட வேல்யூ 20. ஸோ 20 lambda மைனஸ் S3 ஓட வேல்யூ 35 which is equal to 0. இது வந்து நம்மளோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இங்கே நம்ம எல்லா வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து வெரிஃபை கெலி ஹாமில்டன். ஸோ பை கெலி ஹாமில்டன் தியரம் இதில் இருக்க லாம்டா எல்லாத்தையும் ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணி எழுதணும். பை கெலி ஹாமில்டன் தியரம் இதே ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா a cube மைனஸ் 10a ஸ்கொயர் ப்ளஸ் 20a மைனஸ் 35. இங்கே எந்த டேர்மே இல்லை. ஸோ வெறுமனே ஒரு கான்ஸ்டன்ட் எழுதக்கூடாது. ஸோ இன்டூ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் நம்மளே எழுதிக்கலாம். ஏ வந்து கிவன் மேட்ரிக்ஸ், a ஸ்கொயர் கால்குலேட் பண்ணோம், a கியூப் கால்குலேட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர் கால்குலேட் பண்ணலாம். a ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 1 2 4 3 1 2 5 4. இது கிவன் மேட்ரிக்ஸ் இன்டூ இதே மேட்ரிக்ஸ். இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு a ஸ்கொயர் கிடைச்சோம் 2 5 4. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒன்று ரோ கன்சிடர் பண்ணணும், செகண்ட் ஒன்ல காலம் கன்சிடர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 3 இன்டூ 3 9, 1 into 4 plus 4, 2 into 2 plus 4 first value. அடுத்தது 3 into 1 3, 1 into 3 3, 2 into 5 10. அடுத்த 3 into 2 ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துட்டு மூணு காலமே முடிச்சிடணும். 3 into 2 6 plus 1 into 1 1 plus 2 into 4 8. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் ரோ எடுத்துட்டு ஒவ்வொரு காலமா 4 into 3 12 plus 3 into 4 12 plus 2 4 plus 9 plus 5 8 plus 3 plus 4. இப்போ லாஸ்ட் காலம் 6 plus 20 plus 8. இங்க 2 plus 15 plus 20. லாஸ்ட் வேல்யூ 4 plus 5 plus 16. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு a ஸ்கொயரோட வேல்யூ கிடைச்சோம். a ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த வேல்யூ 17 16 15 24 26 20 18 again 15 34 37 25. ஸ்கொயர் கிடைச்சிச்சு. இப்போ இந்த a ஸ்கொயரோட ஹெல்ப்னால நம்ம a கியூப் கால்குலேட் பண்ண போறோம். நம்ம a கியூப் கால்குலேட் பண்ண போறோம். a கியூப் ஈக்குவல் டு நம்ம a ஸ்கொயர் வேல்யூ அது 17 16 15 26 18 15 34 37 25. இது நம்மளோட a ஸ்கொயர் இன்டூ a மேட்ரிக்ஸ். a மேட்ரிக்ஸ்ன்றது கிவன் மேட்ரிக்ஸ் 3 1 2 4 3 1 2 5 4. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணா எனக்கு a கியூபோட வேல்யூ கிடைச்சோம். ஸோ a கியூபோட வேல்யூ நீங்க ஒன்னொன்னா மல்டிப்ளை பண்ணி இந்த வேல்யூ வரதான் செக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு a கியூபோட வேல்யூ இங்க டேரக்டா எழுதுறேன். a கியூப் ஈக்குவல் டு 145 140 110 180 155 130 300 270 205. இது a கியூப் ஓட வேல்யூ. இப்போ நமக்கு எல்லா வேல்யூ கிடைச்சிச்சு. இது நம்மளோட ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ண போறோம். நம்ம ஈக்குவேஷன் a கியூப் minus 10a ஸ்கொயர் plus 20a minus 35i equal to 0. a கியூப் ஓட வேல்யூ 145 180 300. இதை சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இது a கியூப் வேல்யூ minus 10 into a ஸ்கொயரோட பிளேஸ்ல a ஸ்கொயர் வேல்யூ plus 20 into a ஓட பிளேஸ்ல given மேட்ரிக்ஸ் minus 35 into இது நமக்கு 3 cross 3 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இப்போ இதை ரேண்டமா ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துட்டு 0 வருதான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த ஒவ்வொரு வேல்யூவாகவும் கால்குலேட் பண்ணி 0 வருதான்னு செக் பண்ணிக்கலாம். நான் இப்போ ரேண்டமா ஒரு வேல்யூ எடுக்க போறேன். ஸோ இந்த லாஸ்ட் வேல்யூ எடுத்துக்கலாம். இங்க 205 minus 10 into 25 250. ஸோ இது பிளஸ் இது மைனஸ். இங்க 20 into 4 20 into 4ன்றது 80. இது பிளஸ்ல இருக்கு. அப்போ பிளஸ் இங்க வந்து ஆட் ஆயிடும் 285 ஆயிடுச்சு. இங்க 250 இருக்கு minus 35 போக minus 285. ஸோ கால்குலேட் பண்ணா எனக்கு 0 வருது. இந்த ஒரு வேல்யூவாகவும் செக் பண்ணி ஈக்குவல் டு 0 வேல்யூ அப்படின்னு எழுதலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் வெரிஃபை பண்ணிட்டோம். செகண்ட் பார்ட் ஃபைண்டிங் இன்வர்ஸ். So to find a inverse, நம்ம கொடுத்துருக்க அதே equation a cube minus 10a square plus 20a minus 35i equal to 0 a ஆல டிவைட் பண்ண போறோம். ஸோ ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம a ஆல டிவைட் பண்ண போறோம். இந்த வேல்யூவை a ஆல டிவைட் பண்ணும்போது அது a ஸ்கொயர். இந்த வேல்யூவை a ஆல டிவைட் பண்ணும்போது minus 10 into a. இதையும் டிவைட் பண்ணா ஏவோ கேன்சல் ஆகும். plus 20 வெறும் கான்ஸ்டன்டா இருக்கிற இடத்துல நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறோம். minus 35 by a. இங்க நமக்கு கேன்சல் பண்ண முடியாது. இந்த a அப்படியே மேல வந்துடும். மேல வந்ததுன்னா 35 a inverse equal to 0. நமக்கு தேவை a inverse. So a inverse அப்படியே வெளியே எடுத்துக்கோங்க. 35 a inverse equal to a square minus 10a plus 20 into I. So
A inverse is equal to இந்த 35 இந்த சைடு வரும்போது 1/35 into A square minus 10A plus 20I. I என்றது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், A என்றது கிவன் மேட்ரிக்ஸ். இப்போ இதுக்கு A square மட்டும் தெரிஞ்சா போதும், A inverse கண்டுபிடிச்சிடணும். inverse equal to 1/35 A square minus 10A plus 20 into identity matrix. இங்க நம்ம எப்படி simplify பண்ண போறோம்னா 1/35 வெளிய அப்படியே இருக்கட்டும். உள்ள இருக்கிற terms இது 17, 16, 15, 26, 18, 15, 34, 37, 25. ஃபர்ஸ்ட் term அப்படியே இருக்கட்டும். இந்த -10 உள்ள கொண்டு போங்க. -10 உள்ள கொண்டு போனா இது பிளஸ் ஆயிடும். இந்த term எல்லாம் 10 ல மல்டிப்ளை பண்ணும்போது -30 எல்லாமே மைனஸ் ஆயிடும். -10, -20, -40, -20, -30, -50, -10, -40 எல்லா termsக்கும் உள்ள -10 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம். இங்கேயும் பிளஸ் இந்த 20 உள்ள போகும்போது 20 0 0 0 20 0 0 0 20. இப்போ எல்லா டேர்ம்ஸையும் நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ 1/35 அப்படியே இருக்கட்டும், வெளியிலே இருக்கட்டும். உள்ள இருக்கிற டேர்ம் மட்டும் ஒரு டேர்மா எடுக்கணும். 17 -30 இதில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இதில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இதில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஸோ 17 -30 + 20 ஃபர்ஸ்ட் வேல்யூ. அடுத்தது செகண்ட் எலிமெண்ட் 16 இங்க -10 இங்க ஒண்ணுமே இல்ல 0 அதனால அதை எழுதல. தேர்ட் வேல்யூ 15 இங்க -20 இங்க ஒண்ணுமே இல்ல அதனால எழுதாம விட்டாலும் ஓகே, இல்ல +0 னு எடுக்கலாம். அண்ட் இங்க 26 நம்ம எல்லாத்தையும் சேர்த்து எழுதிட்டோம். இப்போ இந்த 1/35 அப்படியே வெளியே வச்சுட்டு உள்ள மட்டும் சிம்பிளிஃபை பண்ண போறோம். பிளஸ் இருக்கிறது ஒன்னாவும் மைனஸ் இருக்கிறது ஒன்னாவும் எடுத்துக்கணும். 17 20 37 37ல 30 போயிடுச்சுன்னா 7. அடுத்து 16 -10 6, 15 -20 -5, 26 -40 -14, 18 20 38 38ல 30 போயிடுச்சுன்னா 8, 15 -10 5, 34 -20 14, 37 -50 -13 இங்க மைனஸ் தான் நம்பர் ஸோ -13. அண்ட் லாஸ்ட் 25 20 45 45 -40 5. ஸோ இது நம்ம A inverse. இந்த 35 உள்ள கொண்டு போகணும்னு நெசசிட்டி கிடையாது. ஸோ வெளியே வச்சுக்கலாம். ஸோ A inverse equal to 1/35 into the value. ப்ராக்டிஸ்க்கான ப்ராப்ளம். இந்த சம் உங்க ப்ராக்டிஸ்க்காக. யூசிங் கேலி-ஹாமில்டன் தியரம் ஃபைண்ட் A inverse. A மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. நமக்கு கொடுத்திருக்க A மேட்ரிக்ஸ் இங்க ஒரு 3x3 மேட்ரிக்ஸா இருக்கு. ஸோ அந்த 3x3 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஜெனரல் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதணும். ஸோ நம்மளோட ஜெனரல் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் எழுதலாம். ஜெனரல் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் 3x3 கான ஈக்குவேஷன் lambda cube minus s1 lambda square plus s2 lambda minus s3 equal to 0. இங்க s1 ன்றது sum of main diagonal. So sum of main diagonal வேல்யூ நமக்கு ரெண்டு diagonal இருக்கு. நம்ம இதுல வந்து ஒரு பக்கம் diagonal மட்டும் தான் எடுக்க போறோம். So sum of main diagonal ஓட வேல்யூ 1 2 3. இந்த main diagonal மட்டும் தான் எடுத்து ஆட் பண்ண போறோம். So 1 2 3 எடுக்கும்போது அதோட அடிஷன் நமக்கு 1 plus 2 plus 3 which is 6. So s1 ன்றது 6. அடுத்தது S2 ன்றது sum of minus of main diagonal. Sum of minus of main diagonal. So main diagonal ஓட வேல்யூக்கு ஒவ்வொன்றுக்கும் மைனஸ் எடுக்கணும். முதல்ல என்னோட main diagonal ஓட வேல்யூ 1. So 1க்கான மைனஸ் 1 இருக்கிற கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலமை விட்டுறணும். அப்ப நமக்கு கிடைக்கிற வேல்யூ 2003. So அந்த 2003 தான் நம்ம இங்க எழுத போறோம். 2003 பிளஸ் இப்போ அடுத்த வேல்யூ எழுதும்போது மிடில் வேல்யூ தட் இஸ் இந்த 2 தான் நம்ம எடுக்கிறோம். இந்த 2க்கான ரோவையும் காலமையும் விட்டுறணும். ஸோ 2க்கான ரோ அண்ட் காலம் விட்டுட்டா 1 2 5 3 அதான் நம்மளோட வேல்யூ. ஸோ 1 2 5 3 எடுத்து அதுக்கு டிட்டர்மினன்ட் எழுதணும். இதே மாதிரி தேர்ட் வேல்யூ எழுதணும். நம்மளோட தேர்ட் வேல்யூ இதுதான் நம்மளோட தேர்ட் வேல்யூ. இதுக்கான கரஸ்பாண்டிங் காலம் அண்ட் ரோ விட்டுட்டா நம்ம கிட்ட இருக்கிறது 1192. ஸோ 1192 எடுத்து திருப்பி கால்குலேட் பண்ணலாம். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா நமக்கு S2 கிடைச்சிடும். 6 - 0 + 3 - 10 plus 2 minus 9. So 6 plus 3 9, 9 plus 2 11, minus 19. So minus 19 ன்றதுனால நம்மளோட வேல்யூ minus 8. அடுத்தது S3. S3 ன்றது determinant of A. Determinant of A அப்படின்னா அந்த A மேட்ரிக்ஸ் நம்ம ஃபுல்லா கன்சிடர் பண்ண போறோம். இப்போ ஸோ எப்படி கன்சிடர் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வேல்யூ 1. 1 எடுக்கும்போது 1க்கான ரோவையும் காலமையும் விட்டுறணும். ஸோ 1க்கான ரோவையும் காலம் விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணா 6 - 0 அப்படின்னு வரும். ஸோ 1 into 6 - 0. அடுத்த வேல்யூ -1. நம்ம ஃபர்ஸ்ட் ரோவை கன்சிடர் பண்றோம். -1 ஒரு டேர்ம் பிளஸ் அடுத்த டேர்ம் மைனஸ். இப்போ அடுத்த டேர்ம் எடுக்கும்போது அதுக்கான ரோ அண்ட் காலம் விட்டுறலாம். 9 3s are 27. 5 into 0 0. So 27 minus 0. 27 minus 0. லாஸ்ட் வேல்யூ +2. 2 எழுதும்போது 2க்கான ரோ அண்ட் காலமை விட்டுறணும். 2க்கான ரோ அண்ட் காலம் விட்டுட்டா 0 minus 10. So 0 minus 10 ன்றது -10 தான். இப்போ இதை கால்குலேட் பண்ணா நமக்கு S3 ஓட வேல்யூ கிடைக்கும். So equal to 6 minus 27 minus 20 minus 47 plus 6 which is minus 41. இப்போ இதெல்லாத்தையும் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்னோட ஈக்குவேஷன் lambda cube minus s1 lambda square plus s2 பட் என்னோட s2 மைனஸ்ன்றதுனால minus 8 lambda லாஸ்ட்ல மைனஸ் பட் என்னோட s3 மைனஸ்ன்றதுனால அது பிளஸ்ஸா மாறிடும். 41 equal to 0. இப்போ இது கேலி ஹாமில்டன் யூஸ் பண்றோம் அப்படின்றதுனால by கேலி ஹாமில்டன் இங்க lambda இருக்கிற பிளேஸ் எல்லாம் a வா மாத்தி எழுதணும். சோ by கேலி ஹாமில்டன் இது என்ன வரும்னா a cube minus 6a square minus 8a plus 41 into இதுவும் மேட்ரிக்ஸ்ல எழுதணும். So I equal to
0. இப்போ நம்மளோட क्वेश्चन என்னன்னா find A inverse. அதுதான் நம்மளோட क्वेश्चन. A inverse கண்டுபிடிக்கணும் அப்படினா என்ன பண்ணனும்? இந்த full equation equation 1 ன்னு வெச்சுக்கலாம். full equationையும் A ஆல டிவைட் பண்றோம். சோ A ஆல டிவைட் பண்ணா என்ன ஆகும்? A³ A minus 6A² A minus 8A divided by A plus 41I divided by A equal to 0. இப்போ இங்க A வும் ஒரு A term cancel ஆயிடும். A cancel. First term A², second term 6A minus 8. அங்க எந்த டேர்முமே இல்லன்றதனால I எழுதிக்கலாம் பக்கத்துல. கான்ஸ்டன்ட் தனியா எழுதக்கூடாது. சோ பக்கத்துல plus I plus இங்க வந்து 1/a இருக்கு. நான் போகும்போது 41A inverse ஆயிடும் equal to 0. இப்போ எனக்கு A inverse தான் கால்குலேட் பண்ணனும். A inverse கால்குலேட் பண்ணனும்ன்றதனால A term inverse term அங்கேயே வச்சுக்கலாம். 41A inverse equal to minus A² plus 6A plus 8I இப்படின்ற டேர்ம் வந்தோம். இப்போ எனக்கு I ன்றது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், A ன்றது given மேட்ரிக்ஸ், A² மட்டும் கால்குலேட். சோ A² எப்படி கால்குலேட் பண்ணலாம்? A² equal to 112,920,503. இதை இன்னொரு தடவை இதே டேர்மால மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு A² கிடைச்சிடும். A into A மேட்ரிக்ஸ் 503. 4 into காலம் மல்டிப்ளை பண்ணனும். 4 into காலம் மல்டிப்ளை பண்ணும்போது so first row into first column 1 plus 9 plus 10 அடுத்த வேல்யூ எழுதும்போது 1 plus 2 plus 0 next 2 plus 1 plus 2 plus 0 plus 6 second row எடுக்கும்போது 9 plus 18 plus 0 9 plus 4 plus 0 18 plus 0 plus 0 third row எடுக்கும்போது 5 plus middle value 0 plus 15 5 plus 0 plus 0 லாஸ்ட்ல 10 plus 0 plus 9 இதுதான் நம்மளோட A². இதை ஆட் பண்ணா 20 equal to 20 அடுத்து ஆட் பண்ணும்போது 27 இங்க திருப்பி 20 3 8 13 18 5 19 இது நம்மளோட A². இப்போ எல்லாத்தையும் கொண்டு வந்து 41A inverse ஒரு ஈக்குவேஷன் வச்சிருக்கோம்ல அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா நம்மளோட A inverse கிடைச்சிடும். சோ 41A inverse equal to minus A². so minus of 20 3 8 27 13 18 20 5 19 இது minus A² plus 6 into A value 112920 503 இது A value plus 8 into I ன்றது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 1 0 0 0 1 0 0 0 1 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இதை சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு A inverse ஓட வேல்யூ கிடைச்சிடும். சோ முடிக்கிற வரைக்கும் 41 இங்கே இருக்கட்டும். 41A inverse equal to இத மொத்தமா கிளப் பண்ணி எழுத போறோம். இதோட ஃபர்ஸ்ட் டேர்ம் -20 செகண்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்க ஃபர்ஸ்ட் டேர்ம் 6 இல்ல இதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டெப் நம்ம எழுதிக்கலாம். மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணா -20 -27 -20 -3 -8 -13 -5 -18 -19 இது ஃபுல்லா ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் 6 உள்ள மல்டிப்ளை பண்ணா 6 6 12 54 12 0 30 0 18 பிளஸ் அப்புறம் 8 மல்டிப்ளை பண்ணும்போது 8 0 0 0 8 0 0 0 8. இப்போ இதை ஆட் பண்ணா எனக்கு A இன்வர்ஸ்க்கான வேல்யூ கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்னா எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் எலிமெண்டாவே எடுக்கணும். 41A இன்வர்ஸ் ஈக்குவல் டு -20 plus 6 plus 8 அடுத்தது -3 plus 6 plus 0 அடுத்தது -8 plus 12 plus 0 next -27 plus 54 plus 0 -13 plus 12 plus 8 next -18 plus 0 plus 0 last row -20 plus 30 plus 0 -5 plus 0 plus 0 -19 plus 18 plus 8 இதை கால்குலேட் பண்ணி வர வேல்யூ நம்மளோட A இன்வர்ஸ் அண்ட் அந்த 41 நான் இப்போ இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ண போறோம். ஸோ A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/41 இன்டூ இதை சிம்பிளிஃபை பண்ணா 14 -20ன்றது -6 அடுத்தது +3 அடுத்தது +4 அதே மாதிரி அடுத்த ரோ வரும்போது -27 + 54ன்றது +27 -13 + 20 ஸோ +7 -18 தேர்ட் ரோல 10 -5 18 -19 + 18 இல்ல -1 -1 + 8ன்றது +7 இதுதான் நம்மளோட A இன்வர்ஸோட வேல்யூ. இங்க வெரிஃபிகேஷன் கேட்கலன்றதுனால நம்ம வெரிஃபிகேஷன் டாக் போட வேண்டாம். A இன்வர்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இதுதான் A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் ஹெர்மிஷியன் அண்ட் ஸ்கியூ ஹெர்மிஷியன். ஹெர்மிஷியன் எப்போ ஒரு மேட்ரிக்ஸ் சொல்லுவோம்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ன்றது ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஈக்குவலா இருக்கும். ஸோ ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸை ஹெர்மிஷியன் எப்போ சொல்ல முடியும்னா அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். A = A கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ். இந்த கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ்ல டிரான்ஸ்போஸ் முன்னாடி பண்ணிட்டு கான்ஜுகேட் பண்ணலாம் இல்ல கான்ஜுகேட் எடுத்துட்டு டிரான்ஸ்போஸ் பண்ணலாம். ஆனா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். A = A கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ். இது ரெண்டும் ஈக்குவலா இருந்ததுன்னா அந்த மேட்ரிக்ஸோட பேரு ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். அண்ட் அடுத்தது ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். A ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A is said to be skew Hermitian. Skew Hermitian எப்போ சொல்லுவாங்கன்னா A = A கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கு கான்ஜுகேட் எடுத்து டிரான்ஸ்போஸ் பண்ணா ஈக்குவலா இருந்ததுன்னா ஹெர்மிஷியன். கான்ஜுகேட் எடுத்து டிரான்ஸ்போஸ் எடுத்து மைனஸும் வெளியே எடுத்தப்ப ஈக்குவலா இருந்ததுன்னா அது பேரு ஸ்கியூ ஹெர்மிஷியன். அண்ட் நமக்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸை நம்ம ஹெர்மிஷியன் அண்ட் ஸ்கியூ ஹெர்மிஷியன் ஃபார்ம்ல யூஸ் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A can be expressed as ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா A = 1/2. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸஸ் ஹெர்மிஷியன் அண்ட் ஸ்கியூ ஹெர்மிஷியன்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா A + A கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் + 1/2
A minus A conjugate transpose. So sum of Hermitian and skew Hermitian in the form of a square matrix கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணணும். Check whether the given matrix is Hermitian கேட்டாங்கன்னா A equal to A conjugate transpose செக் பண்ணணும். Check whether the matrix is skew Hermitian கேட்டாங்கன்னா A equal to minus A conjugate transpose. இது ரெண்டு ஈக்குவலா இருந்தா அது பேரு skew Hermitian. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். For example, express A equal to matrix கொடுத்திருக்காங்க as sum of Hermitian and skew Hermitian. So கொடுத்திருக்க matrix-ஐ நம்ம வந்து sum of Hermitian and skew Hermitian-ஆ express பண்ணணும். So கொடுத்திருக்க matrix A எப்படி express பண்ணலாம்? 1 by A plus A conjugate transpose plus 1 by 2 A minus A conjugate transpose. So இந்த first பார்த்துக்கு நமக்கு A plus A conjugate transpose வேணும். அதுக்கு A minus A conjugate transpose வேணும். So first நம்ம given matrix எடுக்கலாம். A equal to 3 plus 4i minus 7 minus 5i 6 minus 2i. இது நம்மளோட A matrix. இப்போ இந்த A மேட்ரிக்ஸ்க்கு கான்ஜுகேட் எடுக்க போறோம். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போஸ் பண்ண போறோம். A கான்ஜுகேட் ஈக்குவல் டு A கான்ஜுகேட்னா இதுக்கு கான்ஜுகேட் எடுக்கணும். கான்ஜுகேட்னா ரியலுக்கு வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. இமேஜினரி வேல்யூ பிளஸ்ல இருந்தா மைனஸ்ல மாறும், மைனஸ்ல இருந்தா பிளஸ் மாறும். இங்க 3 அப்படியே இருக்கும். 4iன்றது மைனஸ் 4i, ஏன்னா அதான் இமேஜினரி. இந்த பாயிண்ட்ல ரியலே இல்ல, சோ மைனஸ் 5iன்றது 5i, அதுக்கு இமேஜினரி மாறிடும். இப்போ இங்க வாங்க வெறும் ரியல் தான் இருக்கு. அப்போ ஒண்ணுமே ஆகாது. ரியல் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. இமேஜினரி இருந்தா மட்டும்தான் கான்ஜுகேட் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த ரியல் பார்ட் அப்படியே இருக்கு. மைனஸ் 2iன்றது பிளஸ் 2i சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் இது A கான்ஜுகேட், A கான்ஜுகேட்க்கு டிரான்ஸ்போஸ் எடுப்போம். A கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ், A கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ்ன்றது இதுக்கு டிரான்ஸ்போஸ். டிரான்ஸ்போஸ்னா ரோ வந்து காலம் ஆயிடும். இந்த ரோ வந்து 3 minus 4i கீழ 5i, அடுத்த ரோ minus 7, இங்க 6 plus 2i. ஸோ இப்போ நமக்கு A மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சு, A கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் கிடைச்சிருச்சு. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா இதுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா இதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். A plus A கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் ரெண்டையும் ஆட் பண்ண போறோம். 3 plus 4i minus 5i minus 7 6 minus 2i. I தெரியறதுக்காக அந்த டாட் வந்து பெருசா எழுதுறோம். இது வந்து A ஓட வேல்யூ பிளஸ் A கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட வேல்யூ 3 minus 4i minus 7 5i 6 plus 2i. இது ரெண்டையும் ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆட் பண்ணும்போது 3யும் 3யும் ஆட் ஆகி ரியல் அண்ட் ரியல் தான் ஆட் பண்ணணும். இமேஜினரியோட ஆட் பண்ணணும். 4i minus 4i ஆட் பண்ணும்போது ரெண்டு கேன்சல் ஆயிடும். அதனால அதை எழுதலாம். இங்க இது வந்து இமேஜினரி, இது ரியல். ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ரியல் அண்ட் இமேஜினரி இப்படிதான் எழுத முடியும். ப்ளக் பண்ணி 12 அந்த மாதிரிலாம் எழுத முடியாது. ஏன்னா ரியல் வேற இமேஜினரி வேற. இங்க இது ரியல், இது இமேஜினரி. minus 7 plus 5i ஆட் பண்றோம். அதனால plus 5i. 6 ஆட் பண்ணும்போது 12 minus 2i plus 2i ஆட் பண்ணும்போது இது கேன்சல் ஆயிடும். இது நம்ம A plus A bar transpose. அடுத்தது A minus A conjugate transpose. 3 plus 4i minus 5i minus 7 6 minus 2i minus 3 minus 4i minus 7 5i 6 plus 2i. நடுவுல மைனஸ் இருக்கு. இது ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போறோம். சப்ட்ராக்ட் பண்ணும்போது 3 இது minus 3 minus 3 கேன்சல் ஆயிடும். 4i minus of minus plus அப்போ ரெண்டு 4i சேரும்போது 8i. அப்போ இங்க மைனஸ் உள்ள போகும்போது இங்க இருக்கிற மைனஸோட சேர்ந்து பிளஸ் ஆயிடும். இங்க இருக்கிற வேல்யூ minus 5i. இப்போ இங்க இது ரியல் பார்ட் minus 7, இது இமேஜினரி பார்ட். இந்த மைனஸ் உள்ள எடுத்துட்டு போறோம். minus 5i. இங்க 6 plus minus 2i. இந்த மைனஸ் இங்க வரும்போது minus 6 இருக்கும். plus 6 minus 6 கேன்சல். மைனஸ் இந்த இடத்துக்கு வரும்போது minus 2i. இங்கே minus 2i இருக்கிறது minus 4i. இது நம்மளோட A minus A bar transpose. நல்லா பாருங்க, இது வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணிருக்கோம். ஆட் பண்ணும்போது ரியலோட ஆட் ஆகும், இமேஜினரியோட ஆட் ஆகும். ஸோ இது ஆட் பண்ணுறதுக்கான வேல்யூ, இது நம்ம சப்ராக்ட் பண்ணுறதுக்கான வேல்யூ. நம்ம ஃபார்முலா இந்த A equal to 1 by 2 A plus A bar transpose plus 1 by 2 A minus A bar transpose. ஸோ A plus A bar transpose ஆன்சர் தெரியும், இதுவும் ஆன்சர் தெரியும். ஸோ 1 by 2 அப்ளை பண்ண போகிறோம். 1 by 2 A plus A bar transpose இங்கே இருக்கு. இதை எடுத்து வந்து ஃபில் பண்ண போகிறோம். 6 minus 7 minus 5i minus 7 plus 5i 12 plus 1 by 2 8i 7 minus 5i minus 7 minus 5i minus 4i. ரெண்டுலையுமே 1 by 2 காமனாக இருக்குது. ஸோ 1 by 2 மொத்தமாக வெளியே எடுத்துக்கலாம். ஸோ 1 by 2 வெளியே எடுத்துட்டு உள்ள இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 6 இது 8i. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணா 6 plus 8i. இது minus 7, இது plus 7 ஆட் பண்ணும்போது கேன்சல் ஆயிடும். minus 5i சேர்த்து minus 10i. minus 7 ஆட் பண்ணா minus 14 plus i minus 5i ஆட் பண்ணும்போது கேன்சல் ஆயிடும். 12 minus 4i. ரெண்டு ரியல் வேற இமேஜினரி வேற, அதனால தனித்தனியாக எழுதலாம். வெளியில ஒரு 1 by 2 இருக்கு. இதால டிவைட் பண்ணா இந்த டேர்ம் 3 plus 4i எல்லாத்தையும் 2 ஆல டிவைட் பண்றோம். minus 5i minus 7 6 minus 3i. இதுதான் நம்மளோட A மேட்ரிக்ஸ். செக் பண்ணுங்க. ஸோ கொடுத்துருக்க A மேட்ரிக்ஸ் இது இங்க இருக்கு. A மேட்ரிக்ஸ் இதுவும் சேமா பண்றாங்க. இது நம்மளோட A மேட்ரிக்ஸ். இவன் மேட்ரிக்ஸ் இங்க இருக்கு. இந்த A மேட்ரிக்ஸும் நம்ம ஆன்சர் மேட்ரிக்ஸும் சேமா இருக்கு. therefore it's verified. ஸோ நம்ம என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க, ஈவன் மேட்ரிக்ஸை சம் ஆஃப் ஹெர்மிஷியன் அண்ட் ஸ்கியூ ஹெர்மிஷியன்ல அப்ளை பண்ணி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளால அதை வெரிஃபை பண்ண முடியும். இந்த சம் நம்ம ப்ராக்டிஸ்க்காக எக்ஸ்பிரஸ் 4 1 minus 3i 1 plus 3i 7 as sum of Hermitian and skew Hermitian matrix. இந்த வீடியோல நம்ம போட்டுக்க ப்ராப்ளம் அதே ஃபார்மேட்ல இந்த சம்மை நீங்க செக் பண்ணி பாருங்க. இதை நீங்க Hermitian and skew Hermitian matrix எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது திருப்பி இந்த A வரதான் செக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் யூனிட்டரி மேட்ரிக்ஸ். யூனிட்டரி மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன் A into A
conjugate transpose. So இந்த பாருன்றது conjugate A transpose conjugate equal to A transpose conjugate into A equal to identity matrix. So நம்ம ஒரு பார்ட் எடுத்து நம்ம புக் பண்ணலாம் செக் பண்ண போறோம். So A equal A barன்றது conjugateனா ரியல் டேர்ம் வந்து அப்படியே இருக்கும், இமேஜினரி டேர்ம் வந்து உங்களுக்கு பிளஸ் ஆ மைனஸ் ஆ மாறும். and transpose rows into columns ஆ மாத்தி எழுதுது. So இப்போ ஒரு சம் இதுக்கான ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். So that ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸ் யூனிட்டரி மேட்ரிக்ஸ் அப்படின்னு இது பண்ண போறாங்க. இப்போ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்ல எல்லா டேர்ம்லையும் பை 2 இருக்கு. ஸோ நம்ம என்ன பை 2 காமனாக கூட எடுத்துக்கலாம். இப்போ கிவன் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். கிவன் மேட்ரிக்ஸ் A equal to இது எல்லாத்தையும் 1/2 நம்ம காமனாக எடுத்துக்க போகிறோம். எடுத்துக்கிட்டா மேலே 1 + I -1 + I 1 + I and minus I இது நம்மளோட கிவன் மேட்ரிக்ஸ். நமக்கு கண்டிஷன் என்ன? ஏவும் A காம்ப்ளிமெண்ட் கான்ஜுகேட் A காம்ப்ளிமெண்ட் டிரான்ஸ்போஸ். ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட் இருக்க போகிறோம். பார்த்தது இது கொடுத்துருக்க A மேட்ரிக்ஸ்க்கு காம்ப்ளிமெண்ட் A காம்ப்ளிமெண்ட் equal to 1/2 அப்படியே வெளியே இருக்கும். அதோட காமன் டேர்ம் அதெல்லாம் ஆகாது. இப்போ இது ரியல் டேர்ம்னா அப்படியே தான் இருக்கும். அப்போ இது ரியல் இது இமேஜினரி I எடுத்துட்டா இமேஜினரி. இந்த இமேஜினரி டேர்ம்ஸ் மட்டும் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் வரும். ஸோ இது எப்படி வரணும்னா 1 - I இந்த டேர்ம் -1 அப்படியே இருக்கும் -I இங்க 1 - I இந்த டேர்ம் 1 + I இது நம்மளோட இப்போ அடுத்தது இந்த எடுத்த காம்ப்ளிமெண்ட்டுக்கு டிரான்ஸ்போஸ் நம்ம கான்ஜுகேட் எடுத்துக்கொண்டு இந்த வேறு கான்ஜுகேட் இதுக்கு டிரான்ஸ்போஸ் 1/2 டிரான்ஸ்போஸ்னா இந்த ரோ அப்படியே காலமாக வரும். ஸோ 1 - I இந்த டேர்ம் கீழே வரும் -1 -I இது 1 - I இது அப்படியே 1 + I இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அதெல்லாம் செக் பண்ண போகிறோம். ஸோ A into A bar transpose ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். Aக்கு ஒரு 1/2 1 + I 1 + I -1 + I 1 - I இது A டேர்ம். A bar transpose A bar transpose டேர்ம் 1/2 1 - I -1 - I 1 - I 1 + I இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எல்லாம் செக் பண்ண போகிறோம். இங்கே 1/2 இங்கே 1/2 ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1/4 rows into columns multiply பண்ணோம். first row into first column 1 + I into 1 - I 1 + I into 1 - I plus இந்த term into second term -1 + I into -1 - I நம்ம first row first column multiply பண்ணுவோம். அடுத்து first row second column 1 + I into 1 - I ஒரு term plus -1 + I into 1 + I ஒரு term. அடுத்து second row with first column so 1 + I into இந்த term I -1 plus இந்த second term 1 - I into -1 - I அதே மாதிரி இந்த row into இந்த column 1 + I into 1 - I plus 1 - I into 1 + I இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா A + B A - B ஃபார்மெட்டில் இருக்குது. A + B A - B னா A² - B² எழுதிக்கலாம். ஸோ 1/4 இந்த டேர்ம் A² - B². B²ன்றது I²ஓட வேல்யூ -1 1 I²னா -1. ஸோ எப்பெல்லாம் I² வந்து -1 நம்ம ஒரு மைனஸ் அண்ட் மைனஸ் ஆஃப் -1 ப்ளஸ் 1 இது 1 + 1 ஃபஸ்ட் டேர்ம் ப்ளஸ் இதை வந்து மல்டிப்ளை பண்ணுவோம் -1 into -1 -1 into I இது மைனஸ் இது மைனஸ் ப்ளஸ் I இது மைனஸ் I அது ரெண்டு கேன்சல் ஆகும். நம்ம எழுதுறோம் ப்ளஸ் I -I to -I² இது ஃபுல்லாகவே இந்த ஃபஸ்ட் டேர்ம் தான். இப்போ செகண்ட் டேர்ம் அதே தான் A + B A - B ஸோ இது A² - B² டேர்ம் ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணும்போது -1 into +1ன்றது -1 -I + I + I² ஒரு டேர்மாக மல்டிப்ளை பண்ணிப்போம். திருப்பி இங்கே A + B A - B A² - B² அப்படிங்க இது பண்ணும்போது இந்த டேர்ம்ஸ் ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது -1 -I + I + I² இங்கே வந்தால் A² - B² +1 + I - I + I² இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1/4 into 2 + 1 3 + I - I கேன்சல் ஆகிடும். I² வேல்யூ -1 8 -7 becomes plus the value 4 இங்கே +I - I கேன்சல் I² வேல்யூ இந்த I² வேல்யூ -1 ஸோ +1 ஆகிடும். இங்கே -1 இந்த +1 இந்த -1 கேன்சல் +I² -I² கேன்சல் எல்லாமே கேன்சல் ஆகிடும். இங்கே செக் பண்ணுங்கள் +I - I கேன்சல் +1 -1 கேன்சல் +I² -I² கேன்சல் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. இது 0 இது 0 இங்கே -I² +I² கேன்சல் பண்ணிடலாம். இது வந்து -I² -I into +I -I². ஸோ இந்த +I -I மட்டும் கேன்சல் ஆகுது. 1 இது I² வேல்யூ -1 அப்போ ஆட் ஆகிடும். இங்கே I² வேல்யூ -1 ஆட் ஆகிடும். ஸோ நாலுமே 1 1 1 ஆட் பண்ணிக்கலாம். 1/4 உள்ள எடுத்துகிட்டு போனால் 1 0 0 1 இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ A bar transpose equal to I வந்ததுன்னா அது யூனிட்டரி மேட்ரிக்ஸ். ப்ராக்டிஸ்க்காக ஷோ தட் தி மேட்ரிக்ஸ் இஸ் யூனிட்டரி. யூனிட்டரினா A bar transpose equal to I ன்னு ப்ரூவ் பண்ணலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணி I வந்தால் செக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். ஸோ எப்போ ஒரு மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்னா when the condition A transpose equal to A transpose A equal to Iன்றது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ ஏவும் A டிரான்ஸ்போஸும் மல்டிப்ளை பண்ணால் அதோட ஆன்சர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்துன்னா அந்த மேட்ரிக்ஸோட பேர் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு சம் செக் பண்ண போகிறோம். கொஸ்டின் show that the matrix A equal to
A equal to 1 by 7 into 6 minus 3 2 minus 3 minus 2 6 2 6 3 as orthogonal. நம்ம செக் பண்ண சொல்றாங்க இந்த given matrix வந்து ஒரு orthogonal matrix அப்படியே நம்ம இந்த இதுல செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் given matrix எடுக்கலாம். A equal to 1 by 7 6 minus 3 2 minus 3 minus 2 6 2 6 3 இது ஒரு given matrices. இப்போ நமக்கு வந்து A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். A டிரான்ஸ்போஸ்னா மேட்ரிக்ஸை தான் டிரான்ஸ்போஸ் பண்ண முடியும். வெளியில இருக்க இந்த காமன் வேல்யூல ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இந்த 1 by 7 அப்படியே வெளியில இருக்கும். உள்ள இருக்க மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணும். போக காலமா எழுதுறோம். -3 -2 6 2 6 3. இப்போ A இருக்கு A டிரான்ஸ்போஸ் இருக்கு. நம்மளோட கண்டிஷன் A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். A-வையும் A டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ண போறோம். 1 by 7 A ஓட வேல்யூ 6 minus 3 2 2 6 3. A டிரான்ஸ்போஸ் ஓட வேல்யூ 1 by 7 6 minus 3 2 minus 3 minus 2 6 2 6 3. ஓகே இப்போ நம்ம கிட்ட A இருக்கு A டிரான்ஸ்போஸ் இருக்கு. ரெண்டு மல்டிப்ளை பண்ணிக்கோ. இது 1 by 7 இது 1 by 7. ரெண்டையும் காமனா வெளிய எடுத்துட்டா 1 by 49. இது வந்து row wise and column wise மல்டிப்ளை பண்ண போறோம். 6 into 6 36 minus 3 into minus 3 plus 9 2 into 2 plus 4. அடுத்த வேல்யூ இந்த காலம் நெக்ஸ்ட் காலம் எடுத்துக்கணும். -18 plus 6 plus 12. அடுத்த வேல்யூ தேர்ட் காலம் 12 minus 18 plus 6. இப்போ செகண்ட் ரோ எடுத்து அதே மாதிரி மல்டிப்ளை பண்ண போறோம். -18 plus 6 plus 12. நெக்ஸ்ட் வேல்யூ 9 plus 4 plus 36. தேர்ட் வேல்யூ -6 minus 12 plus 18. அண்ட் இங்க லாஸ்ட் ரோ எடுத்து ஒவ்வொரு காலமா மல்டிப்ளை பண்ணணும். 12 minus 18 plus 6. இங்க -6 minus 12 plus 18. இங்க 4 plus 36 plus 9. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இங்க மட்டும் தான் பிளஸ் மற்றதெல்லாம் பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு இருக்கு. 18 minus 18 18 minus 18 எல்லாமே கேன்சல் ஆகுது. ஸோ நமக்கு எங்க வேல்யூ இருக்குன்னா நம்மளோட டயகனல்ல மட்டும் 49 0 0 0 49 0 0 0 49. ஸோ வெளியே இருக்க 1 by 49 நாங்கள் கேன்சல் பண்ணும்போது 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்? A டிரான்ஸ்போஸை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்துச்சு. therefore A is orthogonal. ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா given மேட்ரிக்ஸ். இந்த சம் நம்ம ப்ராக்டிஸ்க்காக நம்ம பார்க்க போகிற டாபிக் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிசஸ். சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா நம்மளோட கண்டிஷன் A equal to A டிரான்ஸ்போஸ். அதே ஸ்கியூ சிமெட்ரிக்னா அதோட கண்டிஷன் A equal to -A டிரான்ஸ்போஸ். இந்த கேபிட்டல் Tன்றது இட் இண்டிகேட்ஸ் a டிரான்ஸ்போஸ். ஸோ given மேட்ரிக்ஸோ டிரான்ஸ்போஸ் பண்ணின மேட்ரிக்ஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா அது பேர் சிமெட்ரிக். given மேட்ரிக்ஸ் -A டிரான்ஸ்போஸ் இருந்ததுன்னா அது பேர் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிசஸ். இப்போ ரெண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A equal to 0 4 8 4 3 -2 8 -2 7. இது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை இப்போ நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். A டிரான்ஸ்போஸ்னா இந்த ரோவை அப்படியே காமன் ஆகணும். 0 4 8 நெக்ஸ்ட் 4 3 -2 8 -2 7. இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அதோட பேர் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இப்போ நமக்கு பார்க்க தெரியும் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸஸ் ஈக்குவலாக இருக்கு. இந்த ஸ்கியூ சிமெட்ரிக் செக் பண்ணலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுக்க போகிறோம். A equal to 0 -4 1 4 0 2 -1 2 0. இது ஒரு மேட்ரிக்ஸஸ். இப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணி செக் பண்ணலாம். A டிரான்ஸ்போஸ்ன்றது ரோ 0 -4 1 4 0 2 -1 2 0. இப்போ ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுங்க. இதுவும் ஈக்குவலாக இல்லை. ஆனால் ஒரு மைனஸ் வெளியில் எடுத்துட்டா நமக்கு ஈக்குவலாக இருக்கும். 0 -4 ப்ளஸ் எல்லாம் மைனஸாக மாறிடும். 0 -4 1 மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடும். 4 0 -2 -1 -2 0. வேல்யூ -2 0 -2 மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். -2 0. இப்போ மைனஸ் காமனாக எடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு ஏவோ A டிரான்ஸ்போஸ் ஈக்குவலாக அப்போ அதோட பேர் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிசஸ். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்பிரஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ன்றது நம்ம இங்கே ஏன்னு டினோட் பண்ணுவோம். எக்ஸ்பிரஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A as sum of symmetric and skew symmetric. ஸோ ஒரு A மேட்ரிக்ஸை ஏவா சம் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக்ல ரெப்ரசென்ட் பண்ணணும். அதோட ஃபார்முலா A equal to 1/2 A plus A transpose plus 1/2 A minus A transpose. ஸோ எப்பெல்லாம் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா சம் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் ரெப்ரசென்ட் பண்ண சொல்றாங்க. அப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். எக்ஸ்பிரஸ் மேட்ரிக்ஸ் A equal to 6 8 3 4 2 0 3 4. Okay, இது ஒரு மேட்ரிக்ஸ். எக்ஸ்பிரஸ் A as sum of symmetric and skew symmetric. ஸோ ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டின் என்னன்னா ஏவை சம் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் ரெப்ரசென்ட் பண்ணணும். இதுதான் நம்மளோட given மேட்ரிக்ஸ். ஸோ இதுக்கான ஃபார்முலா 1/2 A equal to 1/2 A plus A transpose plus 1/2 into A minus A transpose. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. ஸோ நமக்கு என்ன வேணும்னா A plus A transpose வேணும், A minus A transpose வேணும். இது ரெண்டையும் நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். given matrices A எடுத்துக்கோங்க. A equal to 6 8 3 4 2 0 3 4 6.
இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு இந்த ரோவை காலமா எழுதணும். 6 8 4 2 0 3 4 6. நமக்கு ஃபார்முலாக்கு தேவை ஃபர்ஸ்ட் A plus A டிரான்ஸ்போஸ் வேணும். A plus A டிரான்ஸ்போஸ்னா இதை ஆட் பண்ணணும். 6 8 3 4 2 0 3 4 6 இது A மேட்ரிசஸ் பிளஸ் இது அதோட டிரான்ஸ்போஸ் மேட்ரிசஸ் ரெண்டையும் ஆட் பண்ண போறோம். ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ வருதோ அது A plus A டிரான்ஸ்போஸ். ஸோ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூ அந்த மாதிரி ஆட் பண்ணணும். 12 12 6 12 4 4 6 4 12 இது நம்மளோட A plus A டிரான்ஸ்போஸ். இப்போ இதே மாதிரி A minus A டிரான்ஸ்போஸ் கால்குலேட் பண்ணலாம். 6 8 3 4 2 0 3 4 6 இது நம்ம A மேட்ரிக்ஸ் மைனஸ் அதோட டிரான்ஸ்போஸ் இது அதோட டிரான்ஸ்போஸ் ரெண்டையும் மைனஸ் பண்ணா வர வேல்யூ A minus A டிரான்ஸ்போஸ். 6 6 போயிடுச்சுனா 0 8 minus 4 4 3 minus 3 0 4 minus 8 minus 4 2 minus 2 0 minus 4 0 4 0 இதுதான் நம்மளோட வேல்யூ. இதை ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 1/2 A plus A டிரான்ஸ்போஸ் இதோட வேல்யூ. ஸோ A plus A டிரான்ஸ்போஸ்ன்றது 12 12 6 12 4 4 6 4 12 plus 1/2 into A minus A transpose 0 4 0 minus 4 0 minus 4 0 4 0. இப்போ ரெண்டையும் இதையும் டிவைட் பண்ண போறோம். இதையும் 2 ஆல டிவைட் பண்ண போறோம். அதுக்கு அப்புறம் ஆட் பண்ண 2 ஆல டிவைட் பண்ணா 6 6 3 6 2 2 3 2 6 plus இதை ஆட் பண்ணா 0 2 0 டிவைட் பண்ணிட்டு minus 2 0 minus 2 0 2 0. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸஸும் ஆட் பண்றோம். ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்னா 6 8 3 plus 4 2 0 3 4 6 இதுதான் நம்மளோட மேட்ரிக்ஸ் A. நம்ம ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டு வந்தா நம்மளோட given மேட்ரிக்ஸ் A வந்துடும். சம் நம்ம பிராக்டிஸ்க்காக x plus A equal to ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கோம். as sum of symmetric and skew symmetric matrix. Then find degree Hamilton theorem of the matrix கொடுத்துருக்காங்க and find its inverse and A power 4. So first நம்ம வெரிஃபை பண்ண போறோம். அதுக்கப்புறம் inverse கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு A power 4 கண்டுபிடிக்கணும். So இது ஒரு மூணு சப்டிவிஷன் சேர்த்து நம்ம இந்த சம் போட போறோம். So first இது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். 3x3 மேட்ரிக்ஸ்ன்றதுனால நம்ம எழுத போற கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து lambda cube minus s1 lambda square plus s2 lambda minus s3 equal to 0. இங்க இருக்கிற s1 s2 s3 இந்த மூணுமே unknown வேல்யூ. இந்த மூணு வேல்யூ கண்டுபிடிக்கிறது நமக்கு ஒரு மெத்தட் இருக்கு. s1 equal to sum of main diagonal. So main diagonalனா இந்த மேட்ரிக்ஸ்ல நமக்கு இது ஒரு diagonal இருக்கு. இந்த மூணு வேல்யூ எடுக்க போறதா main diagonal. So அப்ப 1 plus 2 minus 4 3 minus 4 minus 1. So s1 ஓட வேல்யூ minus 1. அடுத்தது s2 equal to sum of minus of main diagonal. sum of minus of main diagonalனா ஒவ்வொரு main diagonalோட வேல்யூக்கும் மைனஸ் எடுத்து அதை மட்டும் நம்ம இப்போ ஆட் பண்ண போறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் main diagonal வந்து 1 எடுக்கணும். 1 இருக்கிற ரோ அண்ட் காலமா விட்டுருணும். அப்போ 2 இந்த வேல்யூ மட்டும் எடுக்கணும். 2 minus 1 7 minus 4 ஃபர்ஸ்ட் வேல்யூ பிளஸ் அடுத்த வேல்யூ பாருங்க 2 இருக்கிறதோட ரோ அண்ட் காலம் எடுத்துக்கலாம். 1 3 5 minus 4. அடுத்த வேல்யூ 1 3 5 minus 4 பிளஸ் தேர்ட் வேல்யூ பாருங்க இந்த வேல்யூ எடுக்கும்போது இது இருக்க காலம் அண்ட் ரோ விட்டுருவோம். ஸோ 1 4 0 2 இங்கே 1 4 0 2. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 2 into minus 4 minus 8 இந்த பக்கம் போகும்போது நம்ம மைனஸ் போடுவோம். அப்போ ப்ளஸ் 7 minus 4 இது மல்டிப்ளை பண்ணால் minus 15 plus 2 இது வந்து 0. ஸோ minus 0 இது சிம்பிளிஃபை பண்ணால் ப்ளஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 7 2 ஆட் பண்ணால் 9 இது minus 8 minus 4 minus 12 minus 12 minus 15 ஆட் பண்ணால் minus 27 minus 27 plus 9 அப்போ நம்மளோட வேல்யூ minus 18. இப்போ S3 கால்குலேட் பண்ணுறோம். S3 equal to determinant of A. நான் இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு கால்குலேட்டரில் சேர்த்து போகிறேன். ஸோ இப்போ determinant of A வந்து எப்படி மேட்ரிக்ஸில் போகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு கால்குலேட்டர் எடுத்துக்கோம். கால்குலேட்டர் வந்து ஒரு கால்குலேட்டர் இது வந்து கேல்குலேட் பண்ண முடியும். நீங்கள் கால்குலேட்டர் வாங்கும்போது அந்த கால்குலேட்டர் இந்த இடத்துல மேட் இருக்கான்னு செக் பண்ணி வாங்கணும். 3 ப்ரெஸ் பண்ணி பாருங்க. ஸோ 3 ப்ரெஸ் பண்ணும்போது 3 வந்து இந்த மேட் இருக்கான்னு செக் பண்ணி வாங்கணும். அப்புறம் மேட்ரிக்ஸ் கால்குலேஷனை அப்படியே ஈஸியாக நம்ம இது பண்ணிக்கலாம், கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த சமுக்கு இப்போ நம்ம டிட்டர்மினன்ட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ரிக்ஸை ஃபிட் பண்ணுறதுக்கு 3ல போய் 3ல மேட் எடுக்கணும். மேட்னா 2 ப்ரெஸ் பண்ணலாம். நம்பர் 2 ப்ரெஸ் பண்ணலாம் மேட்ன்றது இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். ஸோ இங்கே இருக்க 2 ப்ரெஸ் பண்ணாலே எங்கள் டிஸ்பிளே பாருங்க நமக்கு மேட் வந்துச்சு. இப்போ மேட் வந்து வந்துச்சு. இந்த மேட்டுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் 4 ப்ரெஸ் பண்ணால் என்ன கேட்குது டைமென்ஷன் எடிட் மட்டும் கேட்கணும். அதை நம்ம டைமென்ஷன் கொடுக்கணும். டைமென்ஷனோட நம்பர் 1. ஸோ 1 ப்ரெஸ் பண்ணோடனே அது எந்த மேட்ரிக்ஸ்னு கேட்கும். ஏவா பியா சியா நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் தான் கொடுக்க போகிறோம். அதனால ஏனா 1. ஸோ திருப்பியும் 1 ப்ரெஸ் பண்ணோடனே இப்போ என்ன கேட்கணும் m cross n. mன்றது நம்பர் ஆஃப் ரோஸ், n நம்பர் ஆஃப் காலம்ஸ். இப்போ என்ன கேட்குது எத்தனை ரோ எத்தனை காலம்னு கேட்குது. எத்தனை ரோ நமக்கு 3 ரோ இருக்கு. ஸோ அதனால 3 ப்ரெஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணா அதாவது என்ன கேட்கணும் n கேட்கும். ஸோ என்னன்னா நம்பர் ஆஃப் காலம்ஸ் கேட்குது. காலம்க்கு திருப்பியும் 3 ப்ரெஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு கொடுத்துருவோம். இப்போ 1 1 1 1 1 இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அதை ஃபிட் பண்ணும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1. இப்போ நான் 1 ப்ரெஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுவேன். அடுத்த எலிமெண்ட் போயிடும். அடுத்த எலிமெண்ட் எனக்கு 4. கேல்சியம் 4 ப்ரெஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு
4 ப்ளஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு ப்ளஸ் பண்ணிட்டோமா. அடுத்தது 4 அடுத்த வேல்யூ 3 ப்ளஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு ப்ளஸ் பண்ணணும். 0 ஈக்குவல் டு 2 ஈக்குவல் டு -1 ஈக்குவல் டு 5 ஈக்குவல் டு 7 ஈக்குவல் டு -4 ஈக்குவல் டு. இப்போ நம்ம மேட் எல்லாம் ஃபீட் பண்ணியாச்சு. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணா அது போயிடும். ஆனால் உள்ளதா இருக்கும். நம்ம ஃபீட் பண்ண மேட்ரிக்ஸ் உள்ளதா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஷிஃப்ட் 4 ப்ரெஸ் பண்ணா டைமென்ஷன் எடிட் மேட்னு காட்டுது. இந்த சைடு அரோ ப்ரெஸ் பண்ணா டிட்டர்மினன்ட்னு காட்டணும். இப்போ டிட்டர்மினன்ட் தான் வேணும். ஸோ டிட்டர்மினன்ட்காக டிட்டர்மினன்ட் நம்பர் 1 சொல்றாங்க. 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட் ஏ. ஸோ ஷிஃப்ட் 4 திருப்பியும் எல்லாமே இந்த ஷிஃப்ட் 4 தான் இருக்கும். மேட்டுக்கு நம்பர் 3 ஏக்கு நம்பர் 1. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட் ஏ இந்த டிஸ்பிளேல வந்து நமக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட் ஏக்கு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணா அது வேல்யூ கொடுக்கும். ஸோ இந்த வேல்யூ வந்து -51. இந்த வேல்யூ கொண்டு வந்து நீங்க ஆட் ஆகிக்கலாம். இந்த இடத்துல ஈக்குவல் டு -51 நம்மளா கால்குலேட் பண்ணி எழுதுறதுக்கு கால்குலேட் யூஸ் பண்ணி நம்ம இந்த டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த மூணு வேல்யூ கிடைச்சிச்சு. ஸோ லாம்டா கியூ மைனஸ் S1 ஓட வேல்யூ -1 ஸோ பிளஸ் I லாம்டா ஸ்கொயர் மைனஸ் S2 ஓட வேல்யூ -18 பிளஸ் மைனஸ் இது பிளஸ் ஆனால் இங்கே மைனஸ் இருக்கிறது -18 லாம்டா லாஸ்ட் ஒன் மைனஸ் அது இங்கே மைனஸ் இருக்கிறதுனால அது பிளஸ் 51 ஈக்குவல் டு 0. இப்போ இதை வந்து கேலி ஹாமில்டன் எழுதணும். பை கேலி ஹாமில்டன் தியரம் இது எப்படி எழுதணும்னா A கியூப் பிளஸ் A ஸ்கொயர் மைனஸ் 18A பிளஸ் 51 பக்கத்தில் ஒன்றுமே இல்லை. அதனால ஐன்றது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை வெரிஃபை பண்ணணும்னா ஐன்றது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், ஏன்றது கிவன் மேட்ரிக்ஸ், A ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், A கியூப் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் கால்குலேட் யூஸ் பண்ணி எப்படி A ஸ்கொயர் எப்படி A கியூப் கண்டுபிடிக்கணும்னு சொல்ல போகிறோம். ஸோ A ஸ்கொயர் ஈக்குவல் டு நம்ம கொடுத்துருக்க வேல்யூ தான் நம்ம ஜஸ்ட் அப்படியே மல்டிப்ளை பண்ணுற மாதிரி எழுதணும். 1 4 3 0 2 -1 5 7 -4 into 1 4 3 0 2 -1 5 7 -4. இப்போ நம்ம ரெண்டு வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை A ஸ்கொயர் எழுத போகிறோம். ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணுறது எப்படி டேரெக்டாக A ஸ்கொயர் எப்படி கால்குலேட் எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே கால்குலேட்டரில் ஃபீட் பண்ணி வச்சிருக்கோம். வேல்யூஸ் எல்லாம் ஃபீட் பண்ணி வச்சிருக்கோம். உள்ளதான் இருக்கு, ஆஃப் பண்ணவே இல்லை. இப்போ மேட் A ஸ்கொயர் போட்டோன்னே அது ஆன்சர் கொடுத்தோம். அந்த ஆன்சரை டேரெக்டாக எழுதிக்கலாம். ஷிஃப்ட் 4 ப்ளஸ் பண்ணோன்னே மேட்னு கேட்குது. 3 ப்ளஸ் பண்ணா A ப்ளஸ் பண்ணா மேட் A. எனக்கு என்ன வேணும், மேட் A ஸ்கொயர். இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் இருக்கிறாங்க. இந்த ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணாலே டிஸ்பிளேல A ஸ்கொயர் வந்துருச்சா. இது ஈக்குவல் டு ப்ளஸ் பண்ணோன்னே அது ஆன்சர் கொடுக்க முடியும். ஸோ நம்ம இப்போ டேரெக்டாக ஆன்சர் எழுதிட்டே வரலாம். மேட் A ஸ்கொயர் ஆன்சர் 16. இந்த சைடு யாரோ ப்ளஸ் பண்ணிட்டேங்க. சைடு 1 2 கடந்த செகண்ட் வேல்யூ 33 -13 -5 -3 2 -15 6 24. இப்போ நம்மளாம் கால்குலேட் பண்ணி எழுதுறதுக்கு பதிலாக நமக்கு வந்து கால்குலேட்டர் இந்த வேல்யூலாம் காட்டுது. இந்த வேல்யூவை நம்ம அப்படியே எடுத்து ஃபீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம A கியூப் கண்டுபிடிக்கணும். அதையும் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ A கியூப் ஈக்குவல் டு A ஸ்கொயரோட வேல்யூ 16 33 -13 -5 -3 2 -15 6 24. இது A ஸ்கொயரோட வேல்யூ. இப்போ இன்டூ A ஓட வேல்யூ 1 4 3 0 2 -1 5 7 -4. இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணி A கியூபோட வேல்யூ எழுதுறதுக்கு பதிலாக கால்குலேட்டர் யூஸ் பண்ணி அந்த A கியூபை இங்கே ஃபீட் பண்ண போகிறோம். எப்படி ஃபீட் பண்ணுறது பாருங்க. ஸோ இதை கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே ஃபீட் பண்ண அப்படியே இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஃபீட் பண்ணதை நம்ம ஒன்றுமே பண்ணக்கூடாது, ஒரு சம் முடிக்கிற வரைக்கும். ஸோ ஃபீட் பண்ண வேல்யூ அப்படியே இருக்கா. இப்போ ஷிஃப்ட் 4 ப்ளஸ் பண்ணோடனே 3 ப்ளஸ் பண்ணிட்டு 1 ப்ளஸ் பண்ணால் மேட் A. எனக்கு மேட் A ஸ்கொயர் இன்டூ மல்டிபிளிகேஷன் சிம்பிள் திருப்பி ஷிஃப்ட் 4 அது 3 ப்ளஸ் பண்ணி 1 ப்ளஸ் பண்ணால் மேட் A. ஸோ மேட் A ஸ்கொயர் இன்டூ மேட் A ஸ்கொயர் இன்டூ என்றது A கியூப். இப்போ ஈக்குவல் டு ப்ளஸ் பண்ணாலே நமக்கு வேல்யூ கொடுத்துரும். ஃபர்ஸ்ட் வேல்யூ அதிலே கொடுக்குது -49. ஸோ -49. அடுத்த வேல்யூ 39. அதே கூட வேல்யூ கொடுத்துட்டே இருக்கும். அப்படியே ஃபீட் பண்ண வேண்டியது 67. அடுத்த வேல்யூ 5. அடுத்த வேல்யூ -12. நெக்ஸ்ட் வேல்யூ -20. நெக்ஸ்ட் வேல்யூ 105. நெக்ஸ்ட் வேல்யூ எல்லாமே நெக்ஸ்ட் சைடு யாரோ ப்ளஸ் பண்ணிட்டு 120. லாஸ்ட் வேல்யூ -147. இப்போ நமக்கு தேவையான A கியூபும் கிடச்சிச்சு. ஸோ A ஸ்கொயர் தெரிஞ்சிச்சு, A கியூபும் தெரிஞ்சிச்சு. இப்போ இதை மட்டும் ஃபீட் பண்ணால் போதும். இப்போ நமக்கு கால்குலேட்டரோட ஹெல்ப் தேவையில்லை. நம்மளோட ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நம்மளோட ஃபார்முலா என்ன, A கியூப் ப்ளஸ் A ஸ்கொயர் -18A ப்ளஸ் 51I ஈக்குவல் டு 0. இப்போ இது ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்ல போகிறோம். இதில் அப்படியே நம்ம வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். A கியூப் இருக்கிற இடத்துல இந்த A கியூப் வேல்யூ -49 5 105 39 -12 120 67 -20 -147. இது A கியூபோட வேல்யூ பிளஸ் A ஸ்கொயரோட வேல்யூ 16 33 -13. இதெல்லாம் ஃபீல் பண்ணியாச்சு. இப்போ 0 வருதான்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ ரேண்டமாக எடுக்கலாம். நான் இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் எடுக்க போகிறேன். -49 -18 ரெண்டையும் சேர்க்கும்போது நமக்கு -67 வரும். அடுத்தது 16 51 ஆட் பண்ணும்போது அதுவும் நமக்கு 67 வரும். ப்ளஸ் 67 -67 0. நம்ம A ஸ்கொயர் A கியூப் கரெக்டாக இருந்தாலே நமக்கு வந்து வெரிஃபிகேஷன் பார்க்கல ப்ராப்ளம் இருக்காது. 0 0 0 0 0 0 0 0 0. இது ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். இப்போ நம்ம செகண்ட் பார்ட் கால்குலேட் பண்ணோம். செகண்ட் பார்ட் வந்து நமக்கு ஃபைண்டிங் இன்வர்ஸ். டு ஃபைண்ட் A inverse. To find A inverse கொடுத்துருக்க ஈக்குவேஷனை அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், A ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அது எந்த ஈக்குவேஷனாக இருந்தாலும் நம்ம அப்படியே A ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஈக்குவேஷனில் A கியூப் ப்ளஸ் A ஸ்கொயர் -18A ப்ளஸ் 51I ஈக்குவல் டு 0. இதை இப்போ ஃபுல்லாக அப்படியே A ஆல் டிவைட் பண்ணால் இதில் ஒரு டேர்ம் ரெடியூஸ் ஆகி A ஸ்கொயர், இதில் ஒரு டேர்ம் ரெடியூஸ் ஆகி A, இதில் A இருக்கிறது கேன்சல் ஆகி -18 இன்டூ I. A கேன்சல் ஆகிடும், பக்கத்தில் ஒன்றுமே இருக்காது. ஸோ இன்டூ I ப்ளஸ் இங்கே வந்து கீழே இருக்க A மேலே வரும். இங்கே டிவைட் பை A போட்டால் I/A வரும். ஸோ 51A இன்வர்ஸ் ஈக்குவல் டு
to minus 1 by 51 into a square plus a minus 18 I. I என்றது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், a given மேட்ரிக்ஸ் a ஸ்கொயர் நம்ம கால்குலேட் பண்ணுறது எல்லாத்தையும் நான் சப்ஸ்டிட் பண்ணுவேன். minus 1 by 51 ப்ராக்கெட்டில் a ஸ்கொயர்ன்றது நம்ம கால்குலேட் பண்ண 16 33 minus 13 minus 5 minus 3 2 minus 15 6 24 இது a ஸ்கொயரோட வேல்யூ ப்ளஸ் a ஓட வேல்யூ 1 4 3 0 2 minus 1 5 7 minus 4 minus 18 into I ஓட வேல்யூ 1 0 0 0 1 0 0 0 1. இப்போ எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இப்போ a இன்வர்ஸ் நம்ம இதை வச்சு தான் சிம்பிளிஃபை பண்ணி கால்குலேட் பண்ண கிடையாது, நம்ம இப்போ கால்குலேட்டரில் டேரெக்டாக போகிறோம். பண்ணிட்டு லாஸ்ட்ல வேலை வச்சுட்டு இது ஆன் ப்ரெஸ் பண்ணா போயிடும். ஆன் தான் ப்ரெஸ் பண்ணணும். மோடு கிளியர் கொடுத்தா அந்த உள்ள இருக்கிற எல்லா டேட்டாவும் காணாம போயிடும். ஸோ இப்போ உள்ள மேட்டை ஆன் பண்ண அப்படியே தான் இருக்கு. இதை நம்ம எப்படி இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ அதெல்லாம் ஷிஃப்ட் 4 அந்த மேட்டை எடுத்துட்டு இப்போ எனக்கு தேவை இன்வர்ஸ். இந்த பட்டன் தான் இன்வர்ஸ். அதனால பாருங்க பவர் -1 இருக்கு. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே இங்கே மேட்டு ஏ இன்வர்ஸ் பண்ணுறோம். ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணோடனே நமக்கு டெசிமல் வேல்யூவாக இருக்கு. நம்ம வந்து ஒரு மேட்டை எழுதும்போது டெசிமல் வேல்யூவாக எழுத முடியாது. அதனால இங்கே ஒரு பட்டன் இருக்கிறாங்க ஏ பி பை சி, அது வந்து டெசிமலாக ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஏ பி பை சி ப்ரெஸ் பண்ணா 1 by 51. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் வேல்யூ 1 by 51. செகண்ட் வேல்யூ அதுவும் ஃப்ராக்ஷனாக தான் இருக்குது. ஸோ திருப்பியும் அந்த இதை ப்ரெஸ் பண்ணால் minus 37 by 51. தேர்ட் ப்ரெஸ் பண்ணி திருப்பி ஏபி பை சி ப்ரெஸ் பண்ணுங்க 10 divided by 51. அடுத்து ப்ரெஸ் பண்ணி திருப்பியும் ஒவ்வொரு தடவையும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கும் 5 by 51. டேரெக்டாகவே எனக்கு ஆன்சர் கிளியராக இருந்ததுன்னா அப்படியே விட்டுலாம் 19 by 51. அடுத்தது -1 by 51. அதே ப்ரெஸ் பண்ணி சரியாக கால்குலேட் பண்ணோம். அது என்ன ஆன்சர் காட்டுதோ நம்ம அப்படியே எதுனா போகும், நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த ஏபி பை சியை மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கணும் 13 by 51. லாஸ்ட்டு -2 by 51. இந்த by 51 எல்லாத்தையும் காமனாக இருக்கும். நம்ம வெளியே எடுக்கலாம், இல்லை அப்படியே வச்சுக்கலாம் வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்படி தான் ஏ இன்வர்ஸோட வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். அடுத்தது a⁴ தேர்ட் சப்டிவிஷன் a⁴. இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு திருப்பி a⁴ நான் கால்குலேட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே அந்த ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணிக்கலாம். நம்ம கால்குலேட் பண்ண போகிறது a⁴. அதுக்கு இதான் நம்மளோட கேலி ஹாமில்டன் ஈக்குவேஷன். இதை வந்து a ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு a⁴ மாறிடும். ஸோ இது a⁴, இது a³ மாறிடும், இது a ஸ்கொயர், இது ஐக்கு a மாறிடுச்சு. நமக்கு தேவை a⁴. ஸோ a⁴ மட்டும் வச்சுட்டு மற்றவங்க அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். -aq + 18a² -51a = 0. இப்போ a⁴ கால்குலேட் பண்ணுறதுக்காக a³ இருக்கிற இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். 18 into a² சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். 51 into a சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். எல்லாம் பண்ணிட்டோம். ஆனால் இதை வந்து நான் இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதுறதுக்கு பதிலாக கால்குலேட்டர் யூஸ் பண்ணி அந்த a⁴ ஆன்சர் எழுத போகிறோம். இப்போ எதுவுமே இல்லை, வேல்யூஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கு பாருங்க. அடுத்து இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம். ஷிஃப்ட் 4 மேட் a ஸ்கொயர். மேட் a⁴ நல்லது ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர். ஸோ இன்ட்டு திருப்பி அந்த ஷிஃப்ட் 4 மேட் a ஸ்கொயர். ஸோ மேட் a ஸ்கொயர் இன்ட்டு மேட் a ஸ்கொயர் வந்து எனக்கு என்ன கொடுக்கும்னா a⁴ கொடுக்கும். ஈக்குவல் டு ப்ளஸ் பண்ணுங்க. அது வந்து அது டேரெக்டாக வேல்யூ கொடுத்துருக்கு. என்ன வேல்யூ கொடுத்துருக்கு 286. ஸோ நம்ம அப்படியே ஆன்சர் எழுதிட்டே வரலாம். 286 351 -454 -95 -144 107 -630 -369 783. ஸோ நம்ம கால்குலேட் பண்ணது கால்குலேட் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்படி தான் நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஆல் ஷிஃப்ட் 3 ப்ரெஸ் பண்ணால் இப்படி காட்டும். ஆல் 3 ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் கொடுத்து ரீசெட் ஆகிடும். எல்லாமே கிளியர் ஆகிடும். குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு மேத்தமேட்டிக்ஸ் 1 அரியர் பேப்பருக்காக நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ அரியர் பேப்பர் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா மேட்ரிசஸ் தான் ரிவைஸ் பண்ணணும். இது நம்ம நேற்றே பார்க்க வேண்டிய டாபிக். நேற்று வந்து ப்ராப்பரான சிக்னல் அதனால பார்க்க முடியல. மேட்ரிசஸ் இன்னைக்கு ரிவைஸ் பண்ண போகிறோம். அதில் வெரி ஃபர்ஸ்ட் டாபிக் கேலி ஹாமில்டன். ஸோ கேலி ஹாமில்டன் எடுத்து எப்படி அந்த சம்ஸ் வந்து ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் கால்குலேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் சேர்த்தே பார்க்க போகிறோம் நம்ம. ஓகே, நம்ம கொஸ்டினுக்கு போயிடலாம். ஸோ கொஸ்டின் விசிபிளா தெரியல. அரியர் பேப்பர் அரியர் பேப்பரும் அதே மாதிரி தான் கேட்பாங்க. அரியர் பேப்பர் ரெகுலர் பேப்பர் அந்த மாதிரிலாம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் ஒரு கேலி ஹாமில்டன் இருக்கும். இப்போ நீங்க SMB 3 தான் உங்களுக்கு எய்கன் வேல்யூ எய்கன் வெக்டார்ல ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுக்கப்புறம் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் இருக்கும். ட்ரிக்னாமெட்ரி பேட்டர்ன்லாம் அதே தான். சம்ஸ் நம்பர் தான் மாறி வரப்போகுது நமக்கு. மற்றபடி கொஸ்டின் வந்து கம்ப்ளீட்டா மாறதுக்கான சான்சஸ் கிடையவே கிடையாது. ஓகே, நம்ம லாஸ்ட்ல வந்து டவுட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அது வரைக்கும் சம்ஸ் பார்க்கலாம். வெரிஃபை கேலி ஹாமில்டன் அண்ட் find inverse. நம்ம மூணுமே நாளையுமே சேர்த்து பார்க்க போறோம். find the inverse a⁴ for the matrix. நம்ம மேட்ரிக்ஸ் வந்து என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா 2 -1 2 -1 2 -1 1 -1 2. ஒரு ரெண்டு சம் இல்ல மூணு சம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சம்ல பிராக்டிஸ் பண்றதுதான் எல்லா சம்முக்குமே. சோ லாஜிக் வந்து மாற போறது கிடையாது. லாஜிக் சேம் தான். சோ ஒரு சம் புரிஞ்சிச்சுனா போதும். அதே பேட்டர்ன்ல ஒரு ரெண்டு சம் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொடுத்துக்கிறது வந்து வெரிஃபை பண்ணுங்க, இன்வர்ஸ் கண்டுபிடிங்க, a⁴ கண்டுபிடிங்க. மூணு கொடுத்துருக்காங்க இதுலயே. ஆனா இந்த மூணு சேர்ந்து நமக்கு 10 மார்க்ல வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வராது. எப்பயுமே ஏதாவது ரெண்டு தான் வரும். வெரிஃபை a இன்வர்ஸ் வரலாம், இல்ல வெரிஃபை a⁴ வரலாம். அந்த மாதிரி தான் நமக்கு வருமே தவிர சேர்ந்து கொஸ்டின்ஸ் வராது.
ஓகே நெக்ஸ்ட் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸோட சைஸ் பாருங்க, எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்குன்னு. நமக்கு 3 ரோ அண்ட் 3 காலம் இருக்கு. 3 ரோ 3 காலம் இருந்ததுன்னா 3x3 மேட்ரிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதோட பேர் வந்து 3x3 மேட்ரிக்ஸ். இந்த 3x3 மேட்ரிக்ஸ்க்கு ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே இந்த 3x3 மேட்ரிக்ஸ்க்கு முதல்ல கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதலாம். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இது வந்து நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை எழுதினா தான் நம்ம அடுத்து ப்ரோசீட் பண்ண முடியும். lambda cube minus s1 lambda square plus s2 lambda minus s3 equal to 0. இது மாற போறது கிடையாது. எல்லா 3x3க்கும் இதுதான் நமக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இந்த லைனை நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல இருக்க s1 s2 s3 தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் s1ன்றது sum of main diagonal. sum of main diagonal. நம்ம क्वेश्चन கொடுத்திருக்காங்க. அந்த क्वेश्चनல main diagonal ரெண்டு diagonal இருக்கு. main diagonalன்றது லெஃப்ட்ல இருந்து ரைட். இதுதான் main diagonal. அதை எடுத்து சம்னு அர்த்தம், ஆட் பண்ணுன்னு அர்த்தம். ஆட் பண்ண சொல்றாங்க. சோ அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 2 + 2 + 2 மூணையும் ஆட் பண்ணா 6. சோ ஃபர்ஸ்ட் லெவல் முடிஞ்சிருச்சு. அடுத்து s2ன்றது sum of minus of main diagonal. sum of minus of main diagonal. minus of main diagonal அப்படினா என்ன மீனிங்னா இதுல இருக்க ஒவ்வொரு வேல்யூக்கும் அந்த 2 2 2 எடுத்தோம்ல அந்த ஒவ்வொரு வேல்யூக்கான மைனஸ் எடுக்க போறோம். நம்ம டயகனல் தான் சூஸ் பண்ணோம். அந்த டயகனல் தான் மூணு டயகனல் வேல்யூன்றதால நம்ம என்ன பண்ண போறோம், क्वेश्चन இங்க நம்ம 3 டைம்ஸ் எழுத போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருந்தாங்கன்னா நமக்கு 2 - 1 2. சோ क्वेश्चन அப்படியே எழுதிக்கலாம். -1 2 -1 1 -1 2. ஓகே பிளஸ் சம் ஆஃப் தான, அப்ப பிளஸ் திருப்பி அதே எழுதுறேன். 2 - 1 2 -1 2 -1. இது ஒரு கைண்ட் ஆஃப் ஷார்ட்கட் தான். நம்ம இப்படி தான் படிக்கணும் கிடையாது. மைனஸ் டைரக்டா பார்த்துட்டு இருந்தா நீங்க அப்படியே கூட ப்ரோசீட் பண்ணலாம். 2 - 1 2 -1 2 -1 1 -1 2 எழுதியாச்சா? இப்போ ஃபர்ஸ்ட் மெயின் டயகனல் வேல்யூ நமக்கு இந்த 2 தான் ஃபர்ஸ்ட் மெயின் டயகனல். அதை நான் சூஸ் பண்ணும்போது அதோட ரோ அண்ட் காலமை விட்டுங்க. அடுத்த மெயின் டயகனல் ரெண்டாவது வேல்யூ இதை எடுக்கும்போது இதோட ரோ அண்ட் இதோட காலமை விட்டுறணும். தேர்ட் மெயின் டயகனல் கீழே இருக்கிற 2 ரோ அண்ட் காலமை விட்டுருங்க. மீதி இருக்கிறத டிட்டர்மினன்ட் ஃபார்மேட்ல எழுதணும். ஸோ இந்த டிட்டர்மினன்ட் ஃபார்மேட் ஏன்னா மைனஸ் தான் டிட்டர்மினன்ட், அதனால டிட்டர்மினன்ட்ல மீதி இருக்கிற வேல்யூ மட்டும் எழுதணும். பிளஸ் மேல 2 2 1 2 பிளஸ் 2 -1 -1 2 எழுதியாச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், மல்டிப்ளை பண்ண போறோம். மல்டிப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் லைன் போடுறேன் புரியறதுக்காக. இப்போ எல்லோ கலர் லைனை மல்டிப்ளை பண்ணும்போது அப்படியே மல்டிப்ளை பண்ணிப்போம். அண்ட் நமக்கு புரியறதுக்காக அந்த கலர் பண்ணி சொல்றேன். ப்ளூ கலர் லைனை மல்டிப்ளை பண்ணும்போது நாம ஒரு மைனஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். இது டிட்டர்மினன்ட் மல்டிப்ளிகேஷன். டிட்டர்மினன்ட் என்ன கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்லலாம். நாம எல்லோ கலர் லைனை மல்டிப்ளை பண்ணும்போது அப்படியே மல்டிப்ளை பண்ணிப்போம். அதுவே ப்ளூ கலர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஒரு நடுவுல ஒரு மைனஸ் ஆட் பண்ணிப்போம். மல்டிப்ளை பண்ணலாமா? 2 × 2 ஃபர்ஸ்ட் எல்லோ கலர் 2 × 2 4. ப்ளூ பண்ணும்போது ஒரு மைனஸ் சொன்னல அந்த மைனஸ் தான் எழுதுறேன். -1 × -1ன்றது +1 முடிஞ்சிச்சு. ஒரு பிராக்கெட் பிளஸ் இது திருப்பி பிராக்கெட் 2 × 2 4. ப்ளூ கலர் பண்ணும்போது மைனஸ் அந்த மைனஸ் தான் இது. 2 × 1 2 நெக்ஸ்ட் பிளஸ் எல்லோ பண்ணும்போது அப்படியே பண்ணுவோம் 4. ப்ளூ பண்ணும்போது ஒரு மைனஸ் எழுதியாச்சு. -1 × -1ன்றது +1. இந்த வேல்யூஸ் எடுத்து ஆட் பண்ண போறோம். 4 - 1 3 பிளஸ் 4 - 2ன்றது 2 பிளஸ் 4 - 1ன்றது 3 which is equal to 8. ஏற்கனவே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், s1ன்றது 6 எடுத்துக்கோம். இப்போ s2ன்றது எனக்கு 8 கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் s3க்கு போயிடலாம். s3ன்றது டிட்டர்மினன்ட் ஆஃப் a. இந்த சிம்பிள் பேரு டிட்டர்மினன்ட். இந்த லைனுக்குள்ள திருப்பியும் நம்மளோட மேட்ரிசஸை ஃபில் பண்ண போறோம். நம்ம மேட்ரிசஸ் என்ன இருந்துச்சு, 2 - 1 2 -1 2 -1 and 1 -1 2. இப்போ இந்த இடத்துல மேனுவலா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். பட் நம்ம வந்து என்ன செய்யறோம், எப்போ பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரியர்க்காக பாப்பீங்க. அரியர்க்காக பார்க்கும்போது நமக்கு இந்த 10 மார்க்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான 10 மார்க். இப்போ நம்ம சின்ன மிஸ்டேக் கூட வந்திருக்காரு. s1 எனக்கு கொஞ்சம் சிம்பிளா இருக்கு. s2க்கு நான் டைம் எடுத்து கால்குலேட் பண்ணிடுவேன். s3 நம்ம டிட்டர்மினன்ட் போடுறதுக்கு பதிலா நாமளா மேனுவலா போடுறதுக்கு பதிலா என்ன பண்ணலாம், இதை கொண்டு போய் நம்ம கால்குலேட்டர்ல ஃபீட் பண்ண போறோம். ஸோ கால்குலேட்டர்ல எப்படி ஃபீட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபீட் பண்ணிட்டு இதுக்கான வேல்யூ சொல்ல போறோம். இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். ஸ்கிரீன்ல வந்து தெரியுது அந்த கால்குலேட்டர்ல எப்படி நான் மேத் போடலாம் அப்படின்னா எனக்கு 400 நம்பருக்கு மேல மேத்னு இருக்கும். எழுதிக்கோங்க. கையில இருக்க கால்குலேட்டர் வச்சிருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. 400 நம்பருக்கு மேல மேத் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து மோட பிரஸ் பண்ணி அத நடுவுல இருக்க அந்த மேட்னா 2 பிரஸ் பண்ணுங்க அப்படினு சொல்லலாம். இல்ல மேட் ஆன் ஆயிடும். ஷிஃப்ட் 4 பிரஸ் பண்ணா இதெல்லாம் கேக்கும். டைமென்ஷனா எடிட்டா மேட்டான்னு கேக்கும். ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் A கொடுத்துட்டோம். mன்றது ரோ 3 rows and 3 column. ஒவ்வொருக்கு போது ஈக்குவல் டு பிரஸ் பண்ணனும். இப்போ A11ன்றது நம்மளோட மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் வேல்யூ. 2 கொடுத்துட்டு ஈக்குவல் டு. இப்போ 1 2 கேக்குது அடுத்த வேல்யூ. -1 கொடுத்துட்டு ஈக்குவல் டு. அடுத்து 1 3 கேக்கும். இந்த மாதிரி ஒரு வேல்யூவா நம்ம ஃபீட் பண்ணிட்டே இருக்கணும். சோ எல்லா வேல்யூவும் ஃபீட் பண்ணி முடிச்ச உடனே அது என்ன கேக்கும், அது வந்து என்ன ஆகும்னா லாஸ்ட் வேல்யூல வந்து ஸ்டாப் ஆயிடும். நம்ம ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணலாம் அந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆயிடும். இப்போ ஆன் பட்டன் பண்ணீங்கன்னா மொத்தம் உள்ள இருக்கும். எனக்கு டிட்டர்மினன்ட் வேணும். சோ ஷிஃப்ட் 4 இது மூணு வேண்டாம். டிட்டர்மினன்ட் தான் வேணும். திருப்பி சைடு ஆரோ பிரஸ் பண்ணா டிட்டர்மினன்ட். திருப்பி அது மேட் ஏ வெளிய வரணும். ஷிஃப்ட் 4 மேட் 3 பிரஸ் பண்ணா மேட் 1 பிரஸ் பண்ணா a. சோ டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட் a. டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ன்றது 3. நமக்கு இங்க 3 வந்துச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இத இங்க மேனுவலா நம்ம இத டைப் பண்ண போறோம். 3 வருதான்றது கால்குலேட்டர்ல நல்லா பிராக்டீஸ் பண்ணிக்கோங்க. அப்ப ஈஸியா இந்த இடத்துல நான் 3 ன்னு எழுதிடலாம். நமக்கு ஆன்சர் தான் முக்கியம். எப்படி போடுறது அவசியம் கிடையாது. அதனால ஈக்குவல் டு 3 எழுதினாலும் நமக்கு மார்க் கிடைக்கும். சோ மேனுவலா எப்படி போடுறதுன்னு பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் வேல்யூவை சூஸ் பண்ணனும்.
ஃபர்ஸ்ட் வேல்யூ சூஸ் பண்ணும்போது அதோட வேல்யூ 2 2 தான் சூஸ் பண்ணிருக்கோம் 2 க்கு ரோ அண்ட் காலமா விட்டுட்டோம் 2 into 2 4 இந்த சைடு மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் -1 into -1 +1 முடிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் வேல்யூ முடிஞ்சிச்சு செகண்ட் வேல்யூன்றது இந்த -1 இந்த -1 தான் செகண்ட் வேல்யூ அதுக்கான ரோ அண்ட் காலமா விட்டுறோம் இங்க எழுதும்போது செகண்ட் வேல்யூக்கு ஒரு மைனஸ் அங்கேயே -1 தான் இருக்கு இது வந்து டிட்டர்மினன்ட்னா இது பிளஸ் இது மைனஸ் இது பிளஸ் அர்த்தம் சோ ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு பிளஸ் எழுதிருக்கோம் செகண்டுக்கு மைனஸ் சோ -(-1) இப்போ நம்ம ரோ அண்ட் காலமா விட்டுட்டு வச்சிருக்கோம்ல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க -1 into 2 -2 இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணும்போது ஆல்வேஸ் ஒரு மைனஸ் ஆட் பண்ணுவோம் அதுவும் 1 into -1ன்றது -1 இருக்கு நிறைய மைனஸ் இருக்கு ஓகே இதுல தான் நம்ம பிளஸ் மைனஸ் மிஸ் பண்ணி சம் வந்து தப்பாகும் அதனால இந்த இடத்துல கால்குலேட்டர் யூஸ் பண்றதா வைஸான டெசிஷன் நான் உங்களுக்கு இதோட டிஸ்கிரிப்ஷன்ல கால்சி யூஸ் பண்ணி போற லிங்க் கொடுக்குறேன் நிறைய தடவை பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் எக்ஸாம்ஸ் முன்னாடி லாஸ்ட் வேல்யூ 2ன்றது இந்த 2 மீன் பண்றோம் அதோட ரோ அண்ட் அதோட காலமை விட்டுறணும் அதோட ரோ அண்ட் காலமை விட்டுட்டா நம்ம கிட்ட இருக்கிறது 1 into -1 2 வெளியில 1 into -1 into -1 +1 இந்த சைடு பண்ணும்போது ஒரு மைனஸ் 2 1s are 2 இப்போ இத ஃபுல்லா நம்ம கால்குலேட் பண்ண போறோம் ஓகே கால்குலேட் பண்ணா என்ன வருது பாருங்க 2 into 4 - 1 3 மைனஸ் into மைனஸ் பிளஸ் ஆயிரும் -2 இது மைனஸ் into மைனஸ் பிளஸ் சோ -2 + 1ன்றது -1 அடுத்து 2 into 1 - 2ன்றது -1 சோ 6 -1 -2 2 into -1ன்றது -2 6 - 3ன்றது 3 இதெல்லாம் நம்ம கால்குலேட்டர்ல டிட்டர்மினன்ட்ல போய் ஈஸியா எடுத்து வந்துட்டோம் சோ மேனுவலா போறதுக்கு பதிலா இந்த இடத்துல கால்சி யூஸ் பண்ணி 3ன்றதை நம்ம எழுத போறோம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்ப ஈஸியா முடியும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோமா இப்போ இது எல்லாத்தையும் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கரெக்ஷன் பண்ணும்போது எப்படி கரெக்ஷன் பண்ணுவாங்கன்னா S1 கரெக்ட்டா இருக்கா S2 கரெக்ட்டா இருக்கா S3 கரெக்ட்டா இருக்கா வேல்யூ தான் பார்ப்பாங்க அண்ட் வேல்யூ கரெக்ட்டா இருக்கா அப்புறம் அந்த ஈக்குவேஷன் அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் பார்ப்பாங்க இங்க λ³ மைனஸ் S1 என்னோட S1 வேல்யூ என்ன இருக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 6 இங்க கண்டுபிடிச்சோம்ல இந்த 6 கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம் λ² பிளஸ் S2 என்னோட S2 வேல்யூ 8 சோ 8 λ மைனஸ் S3 வேல்யூ 3 ஈக்குவல் டு 0 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர் இப்போ ஸ்டெப் 2 க்கு போறோம் ஸ்டெப் 2ன்றது என்னன்னா இத கேலி ஹாமில்டனுக்கு மாத்த போறோம் பை கேலி ஹாமில்டன் தியரம் மாத்த போறோம்னா இன்னொரு லாம்டா இருக்கிற இடத்துல எல்லாம் என்ன பண்ண போறோம் a ன்னு மாத்த போறோம் கேபிட்டல் A ல எழுத போறோம் சோ அப்ப ஈக்குவேஷன் இப்போ என்ன மாதிரி மாறும்னா ஓகே என்னோட ஈக்குவேஷன் a³ - 6 அங்க λ² அதனால இங்க a² plus 8a minus 3 இது ஒண்ணுமே இல்ல பக்கத்துல ஒண்ணுமே இல்ல என்ன பண்ணலாம் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் I ஏன்னா எல்லாமே மேட்ரிக்ஸ் இருக்கறனால இங்க ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் லாஸ்ட் டேர்ம்ல ஈக்குவல் டு 0 இது முடிஞ்சிச்சு இப்போ ஃபர்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் 3 நமக்கு இந்த மூணு வேல்யூ கண்டுபிடிக்கணும் என்னென்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா வெரிஃபை பண்ண போறோம் அடுத்து a இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க போறோம் அதுக்கு அப்புறம் a⁴ கண்டுபிடிக்க போறோம் வெரிஃபை பண்றதுக்கு என்னன்னா இது ஈக்குவல் டு 0 ன்னு சொல்றது அதோட வெரிஃபிகேஷன் எனக்கு I னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தெரியும் A னா கிவன் மேட்ரிக்ஸ் அதுவும் தெரியும் எனக்கு தெரியாதது என்ன தெரியாதுன்னா a² தெரியாது and a³ தெரியாது இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணனும் a² னா என்ன அர்த்தம் மேட்ரிக்ஸ் a into a ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ணா தான் அதோட மீனிங் சோ இந்த a² க்காக 2 - 1 2 -1 2 -1 1 -1 2 பக்கத்துலயே திருப்பி அதே மேட்ரிக்ஸ் 2 -1 2 -1 2 -1 1 -1 2 சோ a into a எழுதிட்டோமா இப்போ a² நான் கால்குலேட்டர்ல தான் போட போறேன் மேனுவலா கால்குலேட் பண்ணி எழுதறத விட கால்சி யூஸ் பண்ணி அத அப்படியே இங்க கொண்டு வந்து ஃபில் பண்ணுங்க ரெகுலர் எக்ஸாம் எழுதும்போது நம்ம ரிஸ்க் எடுக்க முடியும் பட் இப்போ அரியரா எழுதும்போது இந்த 10 மார்க்ன்றது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒருவேளை மேனுவலா நான் போடுறேன் அப்படின்னா மேனுவலா போட்டுட்டு அந்த கால்குலேட்டர் வச்சு செக் பண்ணிக்கோங்க நீங்க எக்ஸாம் போகும்போது உங்ககிட்ட ஒரு மேத் இருக்கிற கால்குலேட்டர் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கிட்டு போங்க அரியர் எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே இப்போ a² நம்ம ஏற்கனவே மேத் உள்ள தான வச்சிருக்கோம் இப்போ வெறும் a² நான் என்ன பண்ண போறேன் மேத் உள்ள இருக்கு சோ ஷிஃப்ட் 4 பிரஸ் பண்ணா மேட் a வந்துச்சா அந்த லைன்ல ஸ்கொயர்னு ஒரு டேர்ம் இருக்குல அத அப்படியே பிரஸ் பண்ணாலே மேட் a² வரும் இப்போ அதே வேல்யூ காட்டுதா பாருங்க 7 5 7 - 5 7 9 அதே வேல்யூ லைனா காட்டுதா சோ ஒரு வேல்யூவா நம்ம என்ன பண்ண போறோம் எடுத்து எழுத போறோம் நான் திருப்பி காட்டுறேன் ஓகே ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் 4 மேட் a அதுல ஸ்கொயர் அந்த மூணாவது டேர்ம் ஸ்கொயர் ஈக்குவல் டு பிரஸ் பண்ணாலே வேல்யூ காமிச்சிரும் ஃபர்ஸ்ட் வேல்யூ 7 டவுன் ஆரோ பிரஸ் பண்ணா அடுத்த வேல்யூவா காமிச்சிட்டே இருக்கும் இத பார்த்து அந்த பாக்ஸ்ல நம்ம ஃபில் பண்ண போறோம் இந்த a² நான் என்ன பண்ண போறது இல்ல கால்குலேட் பண்ணவே போறது இல்ல மேனுவலா கால்குலேட் பண்ணாம அதுல இருந்து எடுத்து எழுத போறேன் சோ என்னோட ஃபர்ஸ்ட் வேல்யூ 7 அடுத்து -6 9 and அடுத்த வேல்யூ -5 6 -6 லாஸ்ட் ரோல 5 -5 7 நீங்க உங்க கையில கால்குலேட் வச்சு பிராக்டீஸ் பண்ணி பார்க்கணும் சோ a² முடிஞ்சிச்சா இப்போ என்ன பண்ண போறோம் a³ க்கு போறோம் a³ னா என்ன அர்த்தம் a² into a அர்த்தமா ஓகே a³ a² into a அதான் அர்த்தம் a² இதுக்கு மேல இருக்குல கால்குலேட் பண்ணிப்போம் 7 - 6 9 நான் எப்படி எழுதறனோ நீங்க எக்ஸாம்ல இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணிக்கலாம் 5 - 5 7 இது a² into a ஓட வேல்யூ a னா given -1 2 -1 2 -1 1 -1 2 இது ரெண்டையும் நாம மல்டிப்ளை பண்ண போறது இல்ல அகைன் கால்குலேட்டர் தான் மல்டிப்ளை பண்ண போகுது கால்குலேட்டர் இதை எப்படி மல்டிப்ளை பண்ணனும்னா இந்த ஃபார்மட் அப்படியே எடுத்துக்கோ மேட் a² நமக்கு அது எப்படி பண்ண தெரியும் into சிம்பிள் போட்டுட்டு திருப்பி மேட் a அப்படினு எடுப்போம் இங்க பாருங்க இந்த கால்குலேட்டர்ல
ஸோ முடிஞ்சிருச்சு. இந்த வேல்யூ முடிஞ்ச அப்புறம் a கியூப்காக ஷிஃப்ட் 4 மேட் a ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் எடுத்துட்டோமா இன்ட்டு மல்டிபிகேஷன் திரும்பி ஷிஃப்ட் மேட் a அப்படியே தான் a ஸ்கொயர் இன்ட்டு a வந்துச்சா மேட் a ஸ்கொயர் இன்ட்டு மேட் a வேல்யூ காமிச்சிச்சா 29 22 29 அப்படின்னு லைனா அதோட வேல்யூ காமிச்சிட்டே இருக்கும். இதை கொண்டு போய் இங்க ஃபில் பண்ணா போதும். ஸோ இங்க நம்ம ஃபில் பண்ண போறோம் a கியூப். நீங்க எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தான் ஃபில் பண்ண போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ அது வந்து ரோ வைஸ் காட்டுதா காலம் வைஸ் காட்டுதான்னு பார்க்கணும். 1 1 னா ஃபர்ஸ்டோட ஃபர்ஸ்ட் வேல்யூ, 1 2 னா ஃபர்ஸ்டோட செகண்ட் வேல்யூ. இங்க கால்குலேட்டர்லயே தெரியுதா உங்களுக்கு 1 1 அப்படின்னு காட்டுதுன்னா அப்ப ஃபர்ஸ்ட் வேல்யூன்னு அர்த்தம். டவுன் பிளஸ் 2 1 காட்டுதுன்னா 2 1 னா செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் வேல்யூ, 3 1 காமிச்சுன்னா தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் வேல்யூஸ் மட்டும் ஃபில் பண்றீங்க. 29 minus 28 38 minus 22 23 minus 28 இங்க 22 minus 22 and 29 இது என்னோட a கியூப். ஒரு நான் பிராக்கெட் போடல. ஓகே a கியூப். ఇక్కడ a கியூப் கிடைச்சிச்சு a ஸ்கொயர் கிடைச்சிச்சு. क्वेश्चनக்கு போயிங்க. இந்த இடத்துல நமக்கு இங்க இருக்குல இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் நான். சோ a கியூப் minus 6a ஸ்கொயர் a கியூப் வேல்யூ a கியூப்ன்றது 29 minus 28 38 நம்ம நீட்டா பிரசன்ட் பண்றதுல வந்து நம்ம கரெக்ட்டா எழுதி இருக்கோம்ன்றது தெரியும். அந்த a கியூப் இந்த இடத்துல அதோட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. ஓகே minus 6 into a ஸ்கொயர் ன்றது மேல கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம்ல அது 6 minus 6 5 minus 5 7 அடுத்து என்ன சொல்லிருக்கோம் plus 8a. so 8 into a ன்றது given matrix क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. அது அப்படியே கொண்டு வந்து ஃபில் பண்ணுங்க. ஒண்ணுமே பண்ண வேண்டாம். லாஸ்ட் வேல்யூ 3i minus 3i. so minus 3 into identity matrix அப்படினா 1 0 0 0 1 0 0 0 1. இத எழுதிட்டு நம்ம என்ன பண்ண போறது இல்ல. இத சிம்பிளிஃபை எல்லாம் பண்ணி காட்ட போறது இல்ல. 0 0 0 ஏன்னா அது வெரிஃபை ஆகும். என்னோட S1 S2 S3 எல்லாம் கரெக்டா இருந்தாலே வெரிஃபை ஆகிடும். so hence verified அப்படி எழுதிடும். அவ்வளவுதான். so first step ஓவர். நம்ம இத ஒண்ணு வெரிஃபை பண்ணல. வேணா நீங்க மேனுவலா ஒரே ஒரு வேல்யூ மட்டும் வேணா செக் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம இத எடுக்கட்டுமா 23 இங்க 6 into 6 வந்து -36 இது +16 வரும். 16 and 23 நமக்கு என்ன வரும் 39 வருது. -36 வருது. and இங்க இருக்கிற -3 இதுக்கு -39 +39 எல்லாம் சேர்ந்து 0 ஆகும். இப்ப ரேண்டமா ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்து செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர். so step 4 நினைக்கிறேன். 1 second. yes step 4 ன்றது என்னன்னா finding a power 4. finding a power 4 அதே ஈக்குவேஷன் எடுத்து எழுதுறேன். a cube minus 6a square plus 8a minus 3i equal to 0. இப்போ a power 4 வேணும். என்கிட்ட மேக்ஸிமமா இருக்கிறதே கியூப் தான். ஆனா power 4 வேணும் அப்படினா நான் அதுல ஒரு டேர்ம் எக்ஸ்ட்ரா வேணும்னு அர்த்தம். எக்ஸ்ட்ரா வேணும்னா என்ன பண்ணனும்னா multiply by a on both sides. எப்படினா ஓகே multiply by a அப்படினு கொடுங்க. a ஆல மல்டிப்ளை பண்ணும்போது வெளிய ஒரு a இருக்கு. a cube minus 6a square plus 8a இது நம்ம மேல கண்டுபிடிச்சு வச்சது அந்த ஈக்குவேஷன் equal to 0. இங்க மல்டிப்ளை பண்ணும்போது அது a பவர் 4. இதுல பண்ணும்போது -6a கியூப் ஒரு டேர்ம் எக்ஸ்ட்ரா ஆகும். இதுல பண்ணும்போது +8a ஸ்கொயர் லாஸ்ட் டேர்ம்ல பண்ணும்போது -3ai equal to 0. ai னா 1 ன்னு அர்த்தம்ல. அப்ப 1 into மல்டிப்ளை பண்ணா அது எழுத வேண்டாம். சோ a பவர் 4 தான் எனக்கு வேணும். அத மட்டும் இந்த சைடு வச்சிட்டு மத்ததெல்லாம் இந்த பக்கம் எடுத்து போடுங்க. 6a கியூப் மைனஸ் அங்க போகும்போது பிளஸ் ஆயிடுது. இது மைனஸ் ஆகும். இது பிளஸ் ஆயிடும். சோ a பவர் 4 வேணும்னா இத கால்குலேட் பண்ணனும் அப்படினு அர்த்தம். சோ a பவர் 4 equal to நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம்ல a கியூப்ன்றது நம்ம இங்க கால்குலேட் பண்ணிட்டோம். ஏற்கனவே 29 - 28 அதான் a கியூப். அத கொண்டு வந்து உள்ள மட்டும் எழுதுங்க. நம்ம இது a பவர் 4 ஐயும் கால்குலேட் தான் போட போறோம். நம்ம உள்ள ஃபில் மட்டும் தான் பண்ண போறோம். so it is 29 minus 28 38 minus 22 23 minus 28 22 minus 22 29 முடிஞ்சுச்சா minus 8 into a square நம்ம மேல கால்குலேட் பண்ணலாம். அதுதான் 7 minus 6 9 minus 5 6 minus 6 5 minus 5 7 இதுக்கமா plus 3 into a னா என்னோட क्वेश्चनல கொடுத்த அதே வேல்யூ இதெல்லாம் எழுதுறோம். பட் நம்ம வந்து இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண மாட்டோம். நமக்கு தேவையானது ஆன்சர். அந்த ஆன்சரை கால்குலேட்டர் கொடுத்துறோம். சோ இப்போ a பவர் 4 ன்றது வந்து மெயின் கால்குலேட்டர் போறோம் பாருங்க. எப்பவே மேட் உள்ள இருக்கு. ஒரு தடவை ஃபில் பண்ணா போதும். உள்ள இருக்கு மேட் a ஸ்கொயர் into இது மேட் a ஸ்கொயர். மேட் a ஸ்கொயர் into மேட் a ஸ்கொயர்னால a பவர் 4 ஓட வேல்யூ கொடுத்தோம். இது வந்து ரொம்ப பிளரா இருக்கு தெரியல. நான் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்தேன். அந்த லிங்க்ல வந்து உங்களால கிளியரா பார்க்க முடியும். சோ இது வந்து ஹரிபரியா ரெக்கார்ட் பண்ணனால இப்படி இருக்கு. சோ மேட் ஷிஃப்ட் 4 பிரஸ் பண்ணீங்கன்னா மேட்னு காட்டும். அந்த மேட்டும் ஓகே இது வந்து இன்வெர்ஸ் ஆயிடுச்சு. சரி மேட் a ஸ்கொயர் into மேட் a ஸ்கொயர்னா அந்த வேல்யூ வரும். ஓகே கால்குலேட்டர்லயே நீங்க கொடுக்க போறீங்க. கால்குலேட்டர்லயே a ஸ்கொயர் into a ஸ்கொயர் போடும்போது a பவர் 4 காட்டும். நம்ம மேனுவலா கால்குலேட் பண்ணவே வேண்டாம். என்ன பண்ண போறோம் அந்த a பவர் 4 கொண்டு வந்து இந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ண போறோம். வேல்யூ மட்டும் தான் எழுத. நீங்க இதே மாதிரி தான் எக்ஸாம்ல எழுத போறீங்க. சோ 124 -123 162 -95 90 இது வந்து மாத்தி மட்டும் எழுத கூடாது. 1 1 1 2 1 3 அடுத்து 2 1 2 2 2 3 அப்ப 3 1 3 2 3 3 அந்த ஆர்டர். 95 -95 124 a பவர் 4 கால்குலேட் காமிச்சிட்டா நமக்கு இந்த வேல்யூ முடிஞ்சிச்சு. அடுத்து ஸ்டெப் 5 வந்து ஃபைண்டிங் a இன்வெர்ஸ். இதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைண்டிங் இன்வெர்ஸ். நம்மளோட அதே ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். a cube minus 6a square plus
8a minus 3i equal to 0. Power 4 வேணா நம்ம multiply by a போட்டோம்ல, அப்ப inverse வேணா என்ன பண்ணோம், divided by a. ஒரு டேர்மையும் a ஆல டிவைட் பண்ண போறோம். So a cube by a minus 6a square by a plus 8a by a minus 3i by a equal to 0. இந்த a வும் கேன்சல் ஆகுமா, a square. இந்த a வும் இந்த டேர்ம் கேன்சல் ஆச்சுனா 6a. இது ரெண்டும் கேன்சல் ஆகும்போது plus 8. அங்க ரெண்டுமே கேன்சல் ஆகி ஒண்ணுமே இல்லன்றதால i minus லாஸ்ட் டேர்ம்ல கேன்சல் ஆகாதா, கீழ இருக்கிறதுனால போக என்ன ஆயிடும், 3i a inverse equal to 0. எனக்கு a inverse தான் வேணும், நான் இத மட்டும் என்ன பண்ண போறேன், அந்த சைடு கொண்டு போறேன். So 3a inverse, அந்த i ன்றது 1 நாலது காணாம போயிடும். 3a inverse equal to a square minus 6a plus 8i. நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்க a square கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். So a inverse equal to இந்த 3 இந்த சைடு வரும்போது 1/3 a square minus 6a. இதெல்லாம் நம்ம மேனுவலா எழுத போறோம், பட் ஆன்சரை கால்குலேட் போறோம். 1/3 வெளியில இருக்கட்டும், a square வேல்யூ கொண்டு வந்து உள்ள ஃபில் பண்ணலாம். a square ன்றது 7 minus 6 9 minus 5 6 minus 6 5 minus 5 7. இது a square minus 6 into a value. a value நம்ம क्वेश्चनல கொடுத்திருந்த வேல்யூ, that is 2 minus 1 2 minus 1 2 minus 1 1 minus 1 2 plus 8 into I identity matrix அதே 3 cross 3 0 1 0 0 0 1. இப்போ இந்த இடத்துல இதை இவ்வளவு பண்ணிட்டு பட் ஆன்சர் நம்ம கால்குலேட் பண்ண போறதில்ல, கால்குலேட்டர் தான் போறது. ஏன் எப்படி போறோம்னு பாருங்க. ஷிஃப்ட் 4 பிரஸ் பண்ணிட்டு இன்வெர்ஸ் ஓட கரெக்ட்டா x பவர் -1 என்ன அத பிரஸ் பண்ணிக்கணும். இது ஒண்ணுமே நமக்கு தெரியல டிஸ்ப்ளே. ஆக்சுவலா மேட் a இன்வெர்ஸ் வந்திருக்கும், நான் கிட்ட கொண்டு வந்தேன். மேட் a இன்வெர்ஸ் அது ஈக்குவல் டு பிரஸ் பண்ணீங்கன்னா வேல்யூ கொடுக்கும். 1 ன்னு கொடுத்துட்டா என்னோட ஃபர்ஸ்ட் வேல்யூ 1, அடுத்த வேல்யூ 0, அடுத்து 1. இது டெசிமல்ல வரத மட்டும் என்ன பண்ணனும், ab/c இருக்குல அத பிரஸ் பண்ணிக்கணும். அத பிரஸ் பண்ணிட்டா அது 1/3 கொடுத்துரும். செஞ்சு டெசிமலா உடனே கீழ அந்த பட்டனுக்கு போய்ட்டு ab/c அது கொடுங்க. அது ஒரு ஃபிராக்ஷனா மாத்திடணும் நமக்கு. இது என்ன காட்டுதோ அது அப்படியே நம்ம ஃபில் பண்ணி எழுத போறோம். சோ ஆன்சர் எழுதலாம். சோ a inverse equal to என்னென்ன வேல்யூ காமிச்சதோ அந்த வேல்யூவை மட்டும் நம்ம ஃபில் பண்ணி எழுத போறோம். 1 செகண்ட். சோ a inverse வேல்யூ அதுல காமிச்சது -1. சாரி. ஓகே, a inverse ஓட வேல்யூ இதுல காட்டுனது அப்படியே எடுத்து ஃபில் பண்ண போறேன். 1 நீங்க வந்து இதை இப்படியே பிராக்டீஸ் பண்ணி பாருங்க. 1 0 -1. சோ ஃபர்ஸ்ட் ரோட வேல்யூ வந்து சாரி 1 0 -1. செகண்ட் ரோ வேல்யூ வந்து அது டெசிமல்ல காமிச்சதுல, டெசிமல்ல காமிச்சத நம்ம என்ன பண்ணோம், கீழ ab/c யூஸ் பண்ணி அத சேஞ்ச் பண்றோம். சோ ab யூஸ் பண்ணா 1/3 அடுத்த வேல்யூ செகண்ட் ரோ செகண்ட் வேல்யூ 2/3 0. சோ 1/3 2/3 0. அது என்ன வேல்யூ காட்டுதோ அது அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம் நம்ம. சோ லாஸ்ட் ரோட வேல்யூ -1/3 1/3 1 -1/3 1/3 1. இதுதான் a inverse ஓட வேல்யூ. இப்படி இந்த சம்ம முடிக்க போறோம். திருப்பி நான் ஒரு கிளாஸ் மேல இருந்து காட்டுறேன். சோ வெரிஃபை கேலி ஹாமில்டன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம மெமரைஸ் பண்ணிட்டு 3 cross 3, அதனால அந்த தான் எழுதணும், மாத்தி எழுத கூடாது. s1 s2 s3 கால்குலேட் பண்ணனும். s1 ன்றது சம் ஆஃப் தி மெயின் டயகனல், s2 ன்றது மைனஸ் ஆஃப் மெயின் டயகனல். சோ இது எழுதிட்டு நம்ம அதை கிராஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்த டிட்டர்மினன்ட்ல போட்டு மல்டிப்ளை பண்ணி எழுதணும். உங்களுக்கு டைரக்டா கை வச்சு பார்த்து பண்ண முடியும்னா அது பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டு அடுத்து s3 க்கு போயிடும். s3 நம்ம வந்து எதுல கால்குலேட் பண்றோம், கால்குலேட்டர்ல. டிட்டர்மினன்ட் கால்குலேட்டர் நம்ம ஓரத்துல எழுதுறேன். என்ன பண்ணனும், ஷிஃப்ட்ல போயிட்டு எல்லா வேல்யூ கொடுத்து வச்சிருக்கோம்ல, சோ ஷிஃப்ட் +4 பிரஸ் பண்ணா மேட் காட்டும். நம்ம எதுக்குள்ள போகணும், டிட்டர்மினன்ட்க்குள்ள போய் அதுக்கப்புறம் மேட்ல போய் a எடுக்கணும். அப்பதான் டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட் a அப்படின்னு அர்த்தம். அத பண்ணி ஃபில் பண்ணிடுவோம். சோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்புறம் வெரிஃபிகேஷன் எல்லாத்தையும் a க்கு மாத்துறோம். வெரிஃபிகேஷனுக்கு a2 a3 வேணும். சோ a2 a3 வேணும்னாலே கால்குலேட்டர் தான் போடும். கால்குலேட்டர்ல எடுத்து ஃபில் பண்றதுக்கு தான் நமக்கு நல்லா பிராக்டீஸ் பண்ணணும். அப்பதான் இந்த ப்ராப்ளம். பட் கேன்சல் அப்படின்னு சும்மா வெறும் a2 a3 அப்படி எழுதக்கூடாது. a2 ரெண்டு பிராக்கெட்ல எழுதிட்டு தான் அதோட ஆன்சரை பார்த்து எழுதிக்கணும். a3 a2 into a எழுதிட்டு கேன்சல் ஆர் ஆன்சர் பார்த்து எழுதிக்கணும். இது ஃபாலோ பண்ணணும். எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு 0 சொல்லிடலாம். ஹென்ஸ் வெரிஃபைட். அதே மாதிரி a4 கண்டுபிடிக்கணும்னா மொத்த ஈக்குவேஷனை a ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அதே மாதிரி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா மொத்த ஈக்குவேஷனை டிவைடட் பை a. சோ இந்த சம்ம பிராக்டீஸ் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்களாவே ஒரு ப்ராப்ளம் எடுத்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இதுக்கான கமெண்ட் பாக்ஸ்ல போடுவீங்க, நான் வந்து உங்களுக்கு டவுட் கிளியர் பண்றேன். இப்போ ஏதாவது டவுட் இருக்கா? இந்த கேலி ஹாமில்டன்ல ஏதாவது டவுட் இருக்கா? சரி, நீங்க இப்ப கவனிச்சீங்கல்ல, இப்ப உடனே நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு சம் எடுத்து பிராக்டீஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏதாவது ஒரு क्वेश्चन நான் உங்களுக்கு क्वेश्चन கொடுக்கவா, இல்ல நீங்களே வந்து வேற ஏதாவது சம்ஸ் எடுத்து பிராக்டீஸ் பண்றீங்களா? சோ ஒரு क्वेश्चन கொடுக்கவா, s1 s2 s3 வந்து நீங்க கால்குலேட் பண்ணிட்டு இந்த கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு வைங்க. வேல்யூஸ் அப்ப மத்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து அதை செக் பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும். சரியா? இப்போ நீங்க ஷேர் பண்ணுவீங்களா? இதுக்கு கீழே நான் ஒரு क्वेश्चन கொடுக்குறேன். இல்ல அப்படியே நீங்க லைவ்ல சால்வ் பண்றதா இருந்தாலும் சால்வ் பண்ணுங்க. சால்வ் இல்ல, வெரிஃபை கேலி ஹாமில்டன் and find
inverse of matrix A equal to 2 minus 2 1 0 1 2 1 0 1. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத என்ன பண்ண போறோம்னா இந்த சம்மை நீங்க பிராக்டிஸ் பண்ண போறீங்க. இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துருங்க. இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. S1 என்ன S2 என்ன S3 என்ன. நான் வந்து என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கால்குலேட்டர் எப்படி யூஸ் பண்றதுன்ற தனி வீடியோ இருக்கு, அதோட லிங்க் கொடுக்குறேன். அதுல போய் திருப்பி பிராக்டிஸ் பண்ணுங்க. இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு இன்னொரு மேட்ரிக்ஸ் நீங்க எடுத்து பிராக்டிஸ் பண்ணுங்க. எக்ஸாம்ல ஸ்பாட்ல கேட்கும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியும். அப்பதான் நமக்கு 10 மார்க்ஸ் ஃபார் ஷூர் அப்படின்னு நம்மளால இருக்க முடியும். I'm going to close sharing. You will screenshot எடுத்துக்கோங்க இந்த நம்பரை. ஓகே, சிவகுமார், நிஷா, சாரா. क्वेश्चन பேப்பர் டஃபா வரும் அப்படினு ஃபீல் பண்ணாதீங்க. क्वेश्चन பேப்பர் எப்படி பார்த்தாலும் உள்ள ஒரு கேலி ஹாமில்டன் இருந்தாகணும், ஒரு நியூமெரிக்கல் क्वेश्चन இருந்தாகணும், ஒரு ட்ரிகோனோமெட்ரி எக்ஸ்பான்ஷன் இருந்தே ஆகணும். டிஃபரன்ஷியல் தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா அது நமக்கு பேசிக் டிஃபரன்ஷியேஷன் தெரியாதனால கஷ்டமா இருக்கு. மத்தபடி இதெல்லாம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி வரதுனால நீங்க பயப்படாம இந்த 3 டாபிக்கையும் நம்ம கவர் பண்றோம், நம்ம 50 மார்க்ஸ்க்கு அட்டெண்ட் பண்றோம் அப்படின்னு நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா படிக்காதீங்க. அப்பதான் உங்களுக்கு புரியவும் செய்யும். ஒரே ஒரு புரியலையா திருப்பி ஒரு தடவை பாருங்க, திருப்பி படிங்க. நாளைக்கு வந்து நியூமெரிக்கல் மெத்தட்ஸ், நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட். ஒருவேளை டைம் இருந்துச்சுன்னா நியூட்டன் ஃபார்வர்ட் பேக்வர்ட் நான் ஒரு சம் போடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சம் கொடுக்குறேன். ட்ரிகோனோமெட்ரி நம்பர் 2023 கேட்கல மேம். எக்ஸ்பான்ஷன் கேட்டிருப்பாங்க மேம். ஏதாவது ஒரு சம்மான எக்ஸ்பான்ஷன் கேட்டிருப்பாங்க. ஆக்சுவலா சீரிஸ் நிறைய கேட்டுட்டாங்க. போன தடவை வந்து நிறைய பேர் ஃபெயில் ஆனதுக்கான ரீசன் வந்து என்னன்னா சீரிஸ் வந்து நிறைய क्वेश्चंस இருந்தது. அண்ட் மேட்ரிக்ஸ்மே டேரக்டா இல்லாம கொஞ்சம் லைட்டா ட்விஸ்டடா இருந்தது. சோ நமக்கு டக்குனு பார்த்து புரியுற அளவுக்கு இல்லாதனால நீங்க எங்கயாவது மிஸ் பண்ணிருக்கீங்க. வெயிட்டேஜ் வந்து மாறி இருந்தது போன தடவை. இந்த தடவை பயப்படாம நீங்க போய் எழுதுங்க. ஓரளவுக்கு எழுத முடியும். அட்லீஸ்ட் 30 மார்க்ஸ் எடுத்து பாஸ் பண்ற அளவுக்கு எழுதலாம் அப்படின்னு ஒரு போட போனா தான் நம்மளால எழுத முடியும். பயந்துட்டே போனா எழுத முடியாது. நாளைக்கு கையில கால்குலேட்டரோடவே இருங்க. நம்ம வந்து ஒரு சம் நான் சால்வ் பண்றேன், நியூட்டன் ஃபார்வர்ட் பேக்வர்ட். நீங்க ஒரு சம் சால்வ் பண்ணலாம். சைமல்டேனியஸா நம்ம சால்வ் பண்ற மாதிரி பார்க்கலாம். ஓகே, thank you. I meet tomorrow. இந்த வீடியோ நம்ம பார்க்க போற டாபிக் மேட்ரிக்ஸ். அலைட் மேத்தமேட்டிக்ஸ்ல பேப்பர் 1ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டாபிக் மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு 15 மார்க் வந்து ஈஸியாக கவர் பண்ணலாம். 2023ல வந்து நமக்கு எய்கன் வேல்யூ இந்த டாபிக்கை தூக்கிட்டாங்க. அது இல்லாமையும் நம்மளால 15 மார்க் வந்து கவர் பண்ண முடியும். கேள்வி ஹாமில்டன் வந்து ஒரு கம்பல்சரி ஒரு 10 மார்க் क्वेश्चन இருக்கு. அண்ட் அடுத்தபடியா அதோட 2 மார்க் क्वेश्चंस எல்லாம் வந்து क्वेश्चन பேப்பர் நீங்க ரிவைஸ் பண்ணீங்க தெரியும். 5 क्वेश्चन பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ்ல எல்லாம் ரிப்பீட்டடா நிறைய क्वेश्चंस இருக்கு. ஸோ மேட்ரிக்ஸ் மட்டும் படிச்சா கூட ஒரு 15 மார்க் வந்து நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ இந்த சம் பாருங்க, வெரிஃபை கேலி ஹாமில்டன் தியரம் ஃபார் த மேட்ரிக்ஸ். ஸோ வெரிஃபை மட்டும் தான் பண்ண சொல்லிருக்காங்க. ஆனா இது ஒரு 10 மார்க் क्वेश्चनல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், கொடுத்துருக்கிறது 3x3 அப்படின்றதுனால கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதலாம். 3x3ன்றதுனால லாம்டா கியூப் மைனஸ் S1 லாம்டா ஸ்கொயர் பிளஸ் S2 லாம்டா மைனஸ் S3 ஈக்குவல் டு 0. S1ன்றது சம் ஆஃப் மெயின் டயகனல். மெயின் டயகனல் அப்படின்னா நமக்கு 2 பக்கம் டயகனல் இருக்கு. நம்ம ஒரு சைடு டயகனல் வேல்யூ மட்டும் எடுத்துக்க போறோம். நான் இங்க எழுதுற வேல்யூவை 1 0 3 2 1 minus 1 1 minus 1 1 இதுல இருக்கிற இந்த மெயின் டயகனல் மட்டும் எடுத்து ஆட் பண்ண போறோம். ஸோ அது 1 plus 1 plus 1 ஈக்குவல் டு 3. S2ன்றது அந்த மெயின் டயகனலோட வேல்யூக்கான மைனஸ். இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் வேல்யூ நீங்க சர்க்கிள் பண்றது என்னோட ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 1 ன்னு எடுக்கணும். மெயின் டயகனல் வேல்யூ இப்போ 1 ன்னு எடுக்கும்போது அதோட ரோவே காலமே விட்டுருங்க. ரோ காலம் விட்டுட்டா எனக்கு என்ன இருக்கும்னா 1 minus 1 minus 1 1 அதுதான் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் வேல்யூ. பிளஸ் இப்போ மிடில் இருக்கிற இந்த வேல்யூ விட்டுருங்க. நடுவில் இருக்கிற அந்த 1 விட்டணும். நடுவில் ஒரு 1 விடும்போது அதோட காலமும் அதோட ரோவும் போயிடும். ஸோ ரோ அண்ட் காலம் போயிடுச்சுன்னா மிடில் ரோ மிடில் காலம் போயிடும். அப்போ என்கிட்ட மீதி இருக்கிறது 1 3 1 1 பிளஸ் லாஸ்டா இந்த வேல்யூ எடுக்கணும். லாஸ்ட் 1 எடுக்கணும். லாஸ்ட் 1 எடுக்கும்போது நான் லாஸ்ட் காலம் லாஸ்ட் ரோ விட்டுருவேன். நம்ம கிட்ட இருக்கிற வேல்யூ 1 0 2 1. இப்போ இதுக்கு வந்து டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது S2 கிடைச்சா எனக்கு மல்டிப்ளை பண்ணும்போது இங்க இருந்து பண்ணும்போது அப்படியே இருக்கும். இந்த சைடு பண்ணும்போது மைனஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். ஸோ -1 +1 இப்படி பண்ணும்போது -3 +1 இந்த சைடு 0 +1 -1 கேன்சல் 2 -3 அப்படின்னா 2 -3ன்றது -1. அடுத்தது S3ன்றது டிட்டர்மினன்ட் ஆஃப் A. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A இப்போ மைனர் டயகனல் பார்க்கும்போது இப்படி பார்த்தோம். டிட்டர்மினன்ட் பார்க்கும்போது ஃபுல் வேல்யூ வேணா நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வேல்யூ 1. ஸோ 1க்கான வேல்யூ வந்து 1 × 1 1 -1. அடுத்த வேல்யூ வந்து 0 இருக்கிறதுனால எனக்கு அது ப்ராப்ளம் கிடையாது 0. அண்ட் லாஸ்ட் வேல்யூ நமக்கு 3 இருக்கு. 3க்கான வேல்யூஸ் எடுக்கும்போது அதோட ரோ அண்ட் காலம் விட்டுட்டா 2 × -1 -2 -1 இப்படி வரும். ஸோ ஈக்குவல் டு 1 -1 எனக்கு கேன்சல் ஆயிடுது. கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்க -3 அடுத்தது 0 கேன்சல் ஆயிடுது. -2 -1ன்றது -3 வெளில ஒரு 3 இருக்கு. 3 × -3ன்றது -9. S1 வந்துச்சு, S2 வந்துச்சு, S3 வந்துச்சு. இப்போ சப்ஸ்டிட் பண்ணா லாம்டா கியூப் மைனஸ் 3 லாம்டா ஸ்கொயர் பிளஸ் S2. ஆனால் எனக்கு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் லாம்டா மைனஸ் S3. பட் அது F3 அந்த மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 9 ஈக்குவல் டு 0. இது நம்மளோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இப்போ இதை கேலி ஹாமில்டன் வெரிஃபை பண்ண போறோம். பை கேலி ஹாமில்டனுக்கு மாற்றோம்னா எங்கெல்லாம் லாம்டா இருக்கோ அதை ஏன்னு மாற்றி எழுத போறோம். A கியூப் மைனஸ் 3A ஸ்கொயர் மைனஸ் A பிளஸ் 9 இன்ட்டு அது ஒண்ணுமே இல்லை, அதனால I ஈக்குவல் டு 0. ஐன்றது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம A ஸ்கொயர் கால்குலேட் பண்ணோம். A ஸ்கொயருக்கு நம்மளோட கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். 1 0 3 மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். 2 1 -1 2 1 -1 1 -1 1. இது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ். செகண்ட் மேட்ரிக்ஸ் இதையே இன்னொரு தடவை நம்ம மல்டிப்ளை பண்றோம்.
மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், மேட்ரிக்ஸ் பவர்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது, கால்குலேட்டர் யூஸ் பண்ணி எப்படி கால்குலேட் பண்றதுன்னு ஒரு வீடியோ தனியா இருக்கு யூசிங் கால்குலேட்டர்னு, அதை செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் கால்குலேட் அளவுனா நீங்க அதை யூஸ் பண்ணி a ஸ்கொயர் வேல்யூ எழுதிக்கலாம். இல்லைன்னா நம்ம ரோ அண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். ஸோ ரோ அண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 4 - 3 6 3 2 4 0 - 2 5 இது என்னோட a ஸ்கொயர். இதே மாதிரி அடுத்தது a கியூப்னா இந்த a ஸ்கொயர் வேல்யூ வச்சுட்டு a ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு இன்டு a ஆல நான் மல்டிப்ளை பண்றேன். என்னோட a வேல்யூ 103 2 1 - 1 1 - 1 1. இது என்ன மல்டிப்ளை பண்ணும்போது a கியூப் என்ன கிடைக்கும்னா 4 - 9 21 11 - 2 11 1 - 7 7 இது நம்மளோட a கியூப். இது ரெண்டையும் ஃபார்முலா நம்ம ஈக்குவேஷன்ல கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ண போறோம். நம்ம ஈக்குவேஷன் a கியூப் - 3a ஸ்கொயர் - a + 9i = 0. ஸோ a கியூப் இருக்கிற இடத்துல a கியூப் கால்குலேட் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ண போறோம். 11 - 2 11 1 - 7 7 -3 into a ஸ்கொயர் கால்குலேட் பண்ணியிருந்தோம் -3 6 3 2 4 0 - 2 5 மைனஸ் ஏன்றது நம்மளோட given matrices. So given matrices 103 103 2 - 1 1 1 sorry plus 1 - 1 2 - 1 - 1 1 plus 9i. So plus 9 into 1 0 0 0 1 0 0 0 1. இது வெரிஃபைன் கேட்டதுனால ஏதாவது ஒரு டேர்ம் எடுத்து நம்ம வந்து 0 ஆகுதா, இல்லை 2 3 டேர்ம் எடுத்து 0 ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் வந்து இந்த மிடில் டேர்ம் மட்டும் எடுத்து செக் பண்ணல, இல்லை எல்லா வேல்யூவும் தனித்தனியாக எடுத்து செக் பண்ணி பார்த்து 0 0 எழுதலாம். நம்ம இந்த மிடில் வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம், இல்லை ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வேல்யூ எனக்கு 4, அடுத்து -3 into 4 வந்து -12 -1, மூணாவது இதில் -1, நாலாவதுல +9 9 + 4 13 13 - 13 0 எனக்கு 0 வருது. ஸோ அதனால அடுத்தது நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். செக் பண்ணால் நமக்கு எல்லாமே 0 0 0 வரும். ஸோ இப்படி அதை செக் பண்ணிட்டு 0 0 எழுதினா வெரிஃபை அப்படின்னு எழுதிடலாம். நீங்கள் கால்குலேட்டர்ல போடுறதா இருந்தால் நமக்கு வந்து ஆன்சர் ஈஸியாக அதுவே வந்து 0 0 காமிச்சிடும். அந்த வேல்யூஸ் எழுதி நம்ம வெரிஃபை எழுதிக்கலாம். ஸோ இது ஒரு 10 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி இங்கே இது வந்து நவம்பர் 2020 கேட்ட கொஸ்டின். இதுவும் வெரிஃபை கேள்வி. வெரிஃபைனா வெரிஃபை மட்டும் தான் பண்ணணும், வேற எதையும் நம்ம பண்ண வரல. இது இன்னொரு கொஸ்டின் பேப்பர்ல இருக்காங்க. நவம்பர் 2019 கொஸ்டின் பேப்பர்ல இருக்க ஒரு 10 மார்க் கொஸ்டின் இருக்கும். ஸோ வெரிஃபை கேட்கவே இல்லை. இங்கே கேட்டிருக்காங்க ஃபைண்ட் இன்வர்ஸ். ஸோ வெரிஃபை பண்ண வேண்டாம், டேரக்டா நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிச்சா போதும். இதுல ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுத போறோம். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்னோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து λ கியூப் -s1 λ ஸ்கொயர் + s2 λ - s3 = 0. ஸோ s1 என்றது சம் ஆஃப் த டயகனல், ஒவ்வொரு டயகனல் வேல்யூ எடுத்துக்கிறேன். 7 - 1 - 1 7 - 2 என்றது 5. s2 என்றது அந்த ஒவ்வொரு டயகனலுக்கான மைனர். இப்போ 7 எடுக்கும்போது 7 ஓட ரோ அண்ட் காலம் விட்டுருவோம். -1 2 2 - 1 பிளஸ் அடுத்து -1 எடுக்கும்போது ரோ அண்ட் காலம் விட்டுட்டா 7 - 2 6 - 1 வரும். லாஸ்ட் வேல்யூ விடும்போது 7 2 -6 - 1. இதை நான் கால்குலேட் பண்ணும்போது 1 - 4 -7 + 12 நம்ம இப்படி கீழே இருந்து பண்ணலாம். இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ், இப்படி பண்ணும்போது மைனஸ். இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் -7 + 12. இப்போ நான் கால்குலேட் பண்ணா எனக்கு என்ன வரும்னா 12 + 12 24 இருக்கு. ரெண்டு பாசிட்டிவ் அண்ட் ஒரு 1 இருக்கு, அதுவும் பாசிட்டிவ். 25 வருது நமக்கு. நெகட்டிவ்னா 7 7 14 14 and 7 வந்து 7 7 14 14 + 4 18. ஸோ -18 -18 னா 7 தான் என்னோட s2. அடுத்தது s3. s3ன்றது டிட்டர்மினன்ட் ஆஃப் a. டிட்டர்மினன்ட் வந்து 7 into 1 - 4 -2 into -2 எடுக்கும்போது அதோட ரோ அண்ட் காலம் விட்டுறணும். ஸோ 6 - 12 லாஸ்ட் -2 அங்கேயே இருக்கு. -12 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +6. இதை சிம்பிளிஃபை பண்ணா s3 கிடைச்சிடும். -3 உள்ள பிராக்கெட்ல வருது. ஸோ -21 6 - 12ன்றது -6, வெளியில ஒரு -2 இருக்கு. ஸோ +12 ஆட் பண்ணும்போது -6, வெளியில ஒரு -2, ஸோ அது +12 24 - 22 which is equal to 3. இப்போ ஈக்குவேஷன் λ கியூப் -s1 வந்து 5 λ ஸ்கொயர் +s2 வந்து 7, ஸோ 7 λ -3 = 0. இது கேலி ஹாமில்டன்ல எடுக்க போறோம். ஸோ பை கேலி ஹாமில்டன் தியரம் இதை எப்படி மாற்றணும்னா a கியூப் -5a ஸ்கொயர் +7a -3i = 0. நம்ம கொஸ்டின் ஃபைண்ட் இன்வர்ஸ் தானே. இன்வர்ஸ்னா இதை டிவைடட் பை a இருந்தா எனக்கு இன்வர்ஸ் வரும். ஸோ மொத்த ஈக்குவேஷனை நான் டிவைட் பண்றோம். a கியூப் பை a -5a ஸ்கொயர் பை a +7a பை a -3i பை a = 0. இப்போ நான் வந்து a ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்னா a ஸ்கொயர் -5a +7 a கேன்சல் ஆயிடும்ல. கேன்சல் ஆயிட்டா அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை, அதனால i -3. இப்போ கீழே மட்டும் எனக்கு a இருக்கு, மேலே i இருக்கு. அதனால போச்சுன்னா இன்வர்ஸ் = 0. இது a இன்வர்ஸ் மைனஸ்ல இருக்கிறனால அதை ஒரு சைடு எடுத்துட்டு வரேன். 3a இன்வர்ஸ் = a ஸ்கொயர் -5a +7i. எனக்கு தேவை a இன்வர்ஸ் தான். ஸோ 1/3 வெளியே இருக்கும். a ஸ்கொயர் -5a +7i. ஐன்றது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். எனக்கு இது எக்ஸ்ட்ராவா தேவைப்படுறது a ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ a எடுத்துட்டோம்னா 7 2 - 2 7 2 - 2 -6 -2 2 6 2 -1 இந்த இடத்துல 1. ஓகே, இது என்னோட a வேல்யூ. இதை திருப்பி ஸ்கொயர் பண்ணுவோம். நான் திருப்பி இன்னொரு தடவை எழுதிக்கிறேன். -6 -1 2 6 2 -1. இதை 2 டைம்ஸ் இது ரோ அண்ட் காலம் வைஸ் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற வேல்யூ 25 8 -8 -24 -7 8 24 8
inverse equal to 1/3 வெளியில இருக்கட்டும். உள்ள a square இருக்கிற இடத்துல 25 8 minus 8 minus 24 minus 7 8 24 8 minus 7 first one minus 5 into a என்றது 7 2 minus 2 minus 6 minus 1 2 6 2 minus 1 plus 7 into identity matrix 1 0 0 0 1 0 0 0 1. இப்போ இந்த எல்லா வேல்யூவும் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கு அப்புறமா 1/3 வெளியில இருக்கட்டும். இந்த மாதிரி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கும் போது எனக்கு வெளியில இருக்கிற வேல்யூ அப்படியே இருக்கட்டும், உள்ள இருக்கிறத மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் பாருங்க 25 minus 35 plus 7. ஸோ 32 minus 35 அப்படின்னு வருது. இட் இஸ் minus 3. அடுத்த வேல்யூ எனக்கு minus 2, அடுத்தது 2. ஒவ்வொரு வேல்யூவா எடுத்து நான் மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம். 6 5 minus 2 minus 6 2 5. இது என்னோட A இன்வெர்ஸ். ஸோ இந்த இன்வெர்ஸ் மட்டும் கேட்டதுனால நம்ம வெரிஃபிகேஷன் போடணும்னு அவசியம் கிடையாது. எந்த கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் தான் நான் கால்குலேட் பண்ணணும். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அலைட் மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க் क्वेश्चन பார்க்க போறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரெப்ரசன்ட் தி மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க, அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா சம் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். இதை கொடுத்துருக்கிறது வந்து ஒரு நவம்பர் 2018 இருக்கிற ஒரு 5 மார்க் क्वेश्चन. இதுக்கு நமக்கு டைரக்டா ஃபார்முலா இருக்கு. A = 1/2 A plus A transpose plus 1/2 A minus A transpose. ஸோ இப்போ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் ரெண்டு பார்ட்டா இருக்கு. இந்த ரெண்டு பார்ட்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா எனக்கு திருப்பி கிவன் மேட்ரிக்ஸே வந்துடும். அதுதான் சம் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸஸ் அப்படின்றதுக்கான ஃபார்முலா. ஸோ இது எனக்கு வந்து A transpose வேணும். கொடுத்துருக்கிறது A மேட்ரிக்ஸ். A மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். 2 1 4 8 minus 1 3 3 minus 5 0. இது கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ். இதுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ண போறோம். டிரான்ஸ்போஸ்னா ரோ வந்து காலமா மாத்த போறோம். ஸோ ரோவை காலமா மாற்றும் போது எனக்கு என்ன கிடைக்கும்? 2 1 4 8 minus 1 3 3 minus 1 0 அப்படின்னு ரோவை அப்படியே காலமா மாத்திட்டோம். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். இட் மீன்ஸ் இங்க நான் இங்க சொல்றேன் இது ஃபர்ஸ்ட் பார்ட், இதுக்கு ரெண்டையும் ஆட் பண்ணணும். இது செகண்ட் பார்ட், அதுக்கு ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். A plus A transpose ரெண்டையும் ஆட் பண்றோம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வித் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அப்படின்னு பாருங்க. ஸோ 2 இருக்கு, அங்கேயும் 2 இருக்கு, ஆட் பண்ணலாம் 4 1 அங்க 8 இருக்கு, ஆட் பண்ணலாம் 9 4 plus 3 7 8 plus 1 9 minus 1 ஆட் பண்ணா -2 3 minus 5 ன்றது -2 3 plus 4 7 minus 5 plus 3 ன்றது -2 0. இது ரெண்டையும் ஆட் பண்ணா வர வேல்யூ. அடுத்தது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ண போறோம். A minus A transpose. அதே மாதிரியே பாருங்க 2 minus 2 வந்து 0 1 minus 8 minus 7 4 minus 3 ன்றது 1 8 minus 1 7 minus 1 minus of minus அப்ப அது ரெண்டு கேன்சல் ஆகி 0 3 minus of minus ன்றதுனால பிளஸ் ஆயிடும் 8 3 minus 4 3 minus 4 ன்றது -1 எலிமெண்ட் ஒண்ணுனா பாருங்க -5 இந்த பக்கம் -3 நான் A A டிரான்ஸ்போஸ் சேர்த்து பார்த்துட்டு வரேன். -5 -3 அப்படின்றது -8 அடுத்தது 0. இப்போ நம்ம ஃபார்முலா படி 1/2 into A plus A transpose plus 1/2 into A minus A transpose. இது அப்ப எனக்கு A plus A transpose இருக்கு, A minus A transpose இருக்கு. ரெண்டுமே 1/2ன்றதுனால 1/2 வெளியில எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் ஆட் பண்ண போறோம். 4 9 7 9 -2 -2 7 -2 0. இது ஒரு பார்ட் பிளஸ் அடுத்த பார்ட் 0 -7 1 7 0 8 -1 -8 0. இது ரெண்டாவது பார்ட். ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட போறோம். ஸோ 1/2 வெளியில இருக்கு. 4 plus 0 4 9 minus 7 2 7 plus 1 8 9 plus 7 16 -2 plus 8 is 6 7 minus 1 6 -2 minus 8 is -10 0. இப்போ இதை டிவைட் பண்ணி 2 ஆல எல்லாத்தையும் டிவைட் பண்ணா 2 1 4 8 -1 3 3 -5 0. இதுதான் நம்ம क्वेश्चनல இருக்கான்னு பாருங்க. நம்ம क्वेश्चन 2 1 4 8 -1 3 and 3 -5 0. இதுதான் நம்மளோட क्वेश्चन. சோ நம்ம ப்ரூவ் பண்ண சொன்னது நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஈக்குவல் டு A. சோ சம் ஆஃப் சிமெட்ரிக் பிளஸ் ஸ்கியூ சிமெட்ரிக் கேட்டாங்கன்னா இந்த ப்ரொசீஜர்ல தான் இதை ப்ரோசீட் பண்ணணும். இன்னொரு क्वेश्चन பார்க்கலாம். இதே பேட்டர்ன்ல சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் क्वेश्चन பார்க்க போறோம். இப்போ இங்க பாருங்க எக்ஸ்பிரஸ் S ன்னு கொடுத்திருக்காங்க. S வந்து காம்ப்ளெக்ஸா இருக்கு. உள்ள ஏனா I டர்ம்ஸோட இருக்கு. சம் ஆஃப் ஹெர்மிஷியன் அண்ட் ஸ்கியூ ஹெர்மிஷியன் அப்படின்றதா இதோட क्वेश्चन. சோ A = 1/2 A plus A bar transpose. இந்த பார்ன்றது கான்ஜுகேட் plus 1/2 A minus A bar transpose. சோ A கொடுத்திருக்காங்க. நான் இதுக்கு ஃபர்ஸ்ட் A bar போடணும். அதுக்கு அப்புறம் அதுக்கு டிரான்ஸ்போஸ் போட போறோம். சோ ஃபர்ஸ்ட் கொடுத்த A வை எடுத்து நான் கீழ எழுதுறேன். A = 2 plus I minus 1 plus 2I 6. அடுத்ததுல 1 plus I 3 0. 2 minus 4I 3 plus 2I 5 minus I. இது A மேட்ரிக்ஸ். இப்போ A மேட்ரிக்ஸ்க்கு கான்ஜுகேட். கான்ஜுகேட்னா என்னன்னா கொடுத்திருக்கிற டர்ம்ஸ்ல இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் I இருக்குல்ல அந்த I மட்டும் பிளஸ் ஆ மைனஸா மாறிடும். I இல்லனா மாறாது. சோ 2 plus I வந்து 2 minus I. 1 plus I ன்றது 1 minus I. 2 minus 4 ன்றது 2 plus 4I. அடுத்து போங்க -1 அப்படியே I மட்டும் தான் மாறுன்னு சொன்னேன்ல -2I. இங்க எனக்கு I டேர்மே இல்ல அதனால அப்படியே எழுதிங்க. 3 minus 2I. அடுத்தது 6 0 5 plus I. இப்போ இது A bar. நமக்கு என்ன வேணும்னா A barக்கு டிரான்ஸ்போஸ் வேணும். சோ A bar டிரான்ஸ்போஸ் பண்றோம். டிரான்ஸ்போஸ்னா ரோவா இருக்கிறது ஃபர்ஸ்ட் ரோவா இருக்கிறது நான் ஃபர்ஸ்ட் காலமா எழுத போறேன். சாரி 2 plus 4I. அடுத்து -1 -2I 3 3 minus 2I 6 0 5 plus I. இப்போ நான் A கிட்ட இருக்க क्वेश्चन கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து A bar ஹோல் டிரான்ஸ்போஸ் போடுறோம்.
இப்போ A plus A bar transpose ரெண்டையும் ஆட் பண்ண போறோம். ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்ம எடுத்து எதையும் ஆட் பண்ணலாம். இல்ல அப்படியே நம்ம பார்த்து ஆட் பண்ண முடியும்னா அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்க வந்து எடுத்து எழுதுறேன். 2 plus I minus 1 plus 2I 6 1 plus I 3 0 2 minus 4I 3 plus 2I 5 minus I இது A plus A transpose-ன்றது 2 minus I 1 minus I 2 plus 4I minus 1 minus 2I 6 3 0 3 minus 2I 5 plus I. ஓகே, இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட பாருங்க. ஸோ இங்க இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை பார்க்கும்போது இங்க இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை சேர்த்து பார்க்கணும். அப்பதான் ரெண்டையும் நான் ஆட் பண்ணி நான் வேல்யூ எழுத முடியும். ஸோ வேல்யூ எழுதும்போது எனக்கு என்ன வந்து 2 plus I இருக்கு, இங்க 2 minus I இருக்கு. இப்போ I கேன்சல் ஆகி எனக்கு A plus A bar transpose-ன்றது இங்க 4 அப்படின்னு வரும். இப்போ அடுத்த வேல்யூ நான் எழுதும்போது அடுத்த டேர்முக்கு பார்க்கும்போது 1 plus I பார்க்கணும் அண்ட் இங்கே -1 -2 பார்க்கணும். ஸோ 1 -1 எனக்கு கேன்சல் ஆயிடும். I -2I இருக்கு. I -2I ஓட வேல்யூ -I. ஸோ -I மட்டும் தான். அடுத்து பாருங்க ரியலோட ஆட் பண்ணுங்க. 2வையும் 6ஐயும் ஆட் பண்ணும்போது 8 -4I. இது செகண்ட் ரூக்கு வந்துடலாம். -1 + 1 -1 + 1ன்றது எனக்கு இங்க 0 ஆயிடும். ஸோ 2I - I-ன்றது I டேர்ம். 3 + 3ன்றது 6. இங்க வந்து எனக்கு ஒரு பக்கம் 0 இருக்கிறதுனால இந்த டேர்ம் இப்படி எழுதிக்கிறேன். அப்புறம் 6 2 ஆட் பண்ணும்போது 8 + இமேஜினரி 4I. இங்க 0 இருக்கு, இந்த பக்கம் 3 - 2I இருக்கு. ஸோ 3 - 2I ஓட ஆட் பண்ணும்போது எனக்கு இது 3 - 2I தான். அடுத்தது 5 10 வரும். -I + I கேன்சல் ஆயிடும். ஸோ 10 மட்டும் தான். இப்போ நம்ம ஆட் பண்ணிருக்கோம். இதே மாதிரியே நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போறோம். A - A bar whole transpose. மைனஸ் பண்ணும்போதும் ஃபர்ஸ்ட் டேர்மே பாருங்க 2 plus I இருக்கு, இந்த பக்கம் 2 minus I இருக்கு. நான் மைனஸ் பண்ணும்போது -2 மாறிடும். ஸோ ரியல் பார்ட்ல எனக்கு 0, இமேஜினரி பார்ட் I plus I-ன்றது +2I அப்படின்னு வரும். அடுத்த டேர்முக்கு போங்க 1 plus I அங்க மைனஸ் இருக்கு. பட் நம்ம ஒரு மைனஸ் அப்ளை பண்ணும்போது பிளஸ்ஸா மாறிடும். ஸோ உங்களுக்கு எழுதிச்சு ஒரு டேர்மா எழுதிச்சு பார்க்கணும்னா அப்படி எழுதி பார்க்கலாம். நம்ம வந்து இங்க இருந்து இங்க பார்க்கணும். செகண்ட் சப்ட்ராக்ட் பண்றோம். சப்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு ரியல் பார்ட் 2 மாறிடும். இமேஜினரி பார்ட் பிளஸ்ஸா மாறதுனால ரெண்டும் சேரும்போது +3I. அடுத்தது 2I 2 - 4I ல 6 பாருங்க. 2 - 6ன்றது -4 -4I. அடுத்து செகண்ட் ரோ வந்துங்க. செகண்ட் ரோட வேல்யூ -1 -1ன்றது -2 2I + I-ன்றது +3I. இது தான் வருது. 3 - 3 0 3 + 2I -0ன்றது 3 + 2I தான். அடுத்து 6 - 2ன்றது 4 -4I. நான் மைனஸ் வந்து ரெண்டாவது பார்ட்ல இருக்கு. 0 -3 ஸோ -3 + 2I. அடுத்த பார்ட்டுக்கு 5 -5 0 -I -I-ன்றது -2I. ரியல் பார்ட் இல்ல, இமேஜினரி பார்ட் மட்டும் இருக்கு. இப்போ என்னோட ஃபார்முலா என்ன? A plus A bar transpose-ம் A minus A bar transpose-யும் ஆட் பண்ணி 1/2 டிவைட் பண்ணணும். ஸோ வெளியில 1/2 வச்சுக்கிறேன். உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் எழுதலாம். 4 - I 8 - 4I I 6 3 + 2I 8 + 4I 3 - 2I 10. இது ஃபர்ஸ்ட் பார்ட். பிளஸ் செகண்ட் பார்ட்ல 2I -2 + 3I 4 - 4I 2 + 3I 0 - 3 + 2I -4 - 4I 3 + 2I -2I இப்படி இருக்கு. இப்போ நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ண போறேன். டிவைட் பண்ணி क्वेश्चन வரலாம்னு செக் பண்ணனும். ஃபர்ஸ்ட் வேல்யூ 4 + 2I. செகண்ட் வேல்யூ ஆட் பண்ணும்போது 2 + 2I. 8 - 4ன்றது 4 -4I -4ன்றது -8I. -2 + 4I 6 + 0 6 3 + 3 6 + 4I. அடுத்து 8 + 4 12 + 4I -4I கேன்சல் ஆயிடும். 3 - 3 கேன்சல் ஆயிடும். 2 + -2I கேன்சல் ஆயிடும். 10 - 2I. எல்லா டேர்மையும் 2 ஆல டிவைட் பண்ணுங்க. 2 + I 1 + I 2 - 4I and கீழே -1 + 2I 6 இங்க 3 0 3 + 2I 5 - I. இதுதான் நம்ம क्वेश्चन அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். நம்ம A plus A bar transpose A minus A bar transpose கால்குலேட் பண்ணிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணி 1/2 டிவைட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட क्वेश्चनல இருக்கு. நம்ம क्वेश्चनல இருந்தது இங்க நமக்கு வந்துருச்சு. So it is equal to A. Example 7.13 express the matrix as sum of symmetric and skew symmetric matrices. ஒரு matrices கொடுத்திருக்காங்க. இது sum of symmetric and skew symmetric ரெப்ரசன்ட் பண்ணனும். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. A = 1/2 A plus A transpose plus 1/2 A minus A transpose. நமக்கு A matrices क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. A transpose எழுதிக்கலாம். A transpose-னா ரோல காலமா எழுதணும். 1 3 5 -6 8 3 -4 6 5. இது A transpose. இப்போ A-வையும் A transpose-ஐயும் ஆட் பண்ணனும். சோ இது ஒரு ரெண்டு பார்ட் எடுத்துக்கலாம். முதல் பார்ட் வந்து A plus A transpose. A-ன்றது 1 3 5 -6 8 3 -4 6 5 plus A transpose-ன்றது 1 3 5 -6 8 3 -4 6 5. ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதுங்க. ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதும்போது 2 -3 5 -4 1 -3 8 plus 8 16 9 1 9 and 10. இது A plus A transpose. அடுத்தது A minus A transpose எழுதணும். A minus A transpose கண்டுபிடிக்கணும். A value 1 3 5 -6 8 3 -4 6 5. இது A value minus இதோட transpose. இதோட transpose ன்றது 1 3 5
-5 -3 -5 இது வந்து ஆட் பண்ணா எனக்கு A - A டிரான்ஸ்போஸ் கிடைக்கும். ஸோ 0 9 9 -9 0 3 -6 -3 -9 3 and 0 இது A - A டிரான்ஸ்போஸ். நமக்கு ஃபார்ம் என்னன்னா A equal to 1/2 A plus A transpose plus 1/2 A minus A transpose. ரெண்டுமே 1/2ன்றதுனால நான் 1/2 இங்க வெளிய எழுதிட்டு A plus A transpose வேல்யூவையும் 2 மைனஸ் இந்த இது ஈக்குவேஷன் 1 னு வெச்சுக்கோங்க. இந்த வேல்யூவை கீழ இருக்கிற வேல்யூவையும் ப்ளக் பண்ணி எழுத போறோம். 2 - 3 1. So 2 - 3 1. Second row value -3 16 9 -3 16 9 and third row value 1 9 10. So 1 9 10 இது A plus A transpose plus A minus A transpose. A minus A transpose ன்றது 0 9 9 -9 0 -3 -9 3 0. இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணா எனக்கு A மேட்ரிக்ஸ் வரணும். 1/2 ஆட் பண்ணிக்கோங்க. 2 6 10 -12 16 6 -8 12 and 10. இத 2 ஆல டிவைட் பண்ணா 1 3 5 -6 8 3 -4 6 and 5. இதுதான் நம்மளோட A மேட்ரிக்ஸ். அங்க இருக்கிற மேட்ரிக்ஸ் இதுவும் நமக்கு ஈக்குவலா வரும். இந்த மேட்ரிக்ஸ் தான் நமக்கு கீழ ஆன்சரா வந்துச்சு. இது வந்து சம் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக். இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது எப்படி வந்து மேட் வந்து நம்ம ஆப்ரேட் பண்றது பார்க்க போறோம். ஷிஃப்ட் போர்டு யூஸ் பண்ணி முதல்ல எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கோங்க. ஆல் கொடுத்தா எல்லாமே கிளியர் ஆகி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணாலே எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. கிளியர் ஆயிடுச்சுன்னு இது செக் பண்ணாலும் மேட் பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. இப்போ ஈக்குவேஷன்ல போய் மேட் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். 2 ப்ரெஸ் பண்ணாலே டிஸ்ப்ளேல பாருங்க மேட் வந்திருக்கு. ஷிஃப்ட் 4 ப்ரெஸ் பண்ணா அதோட ஆபரேஷன்ஸ் காட்டும். டைமென்ஷன் எடிட் மேட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்க போகிறது டைமென்ஷன் 1 ப்ரெஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் அதனால 1. இப்போ அது M னு கேட்கும். M னா நம்பர் ஆஃப் ரோஸ். நம்பர் ஆஃப் ரோ 3 னு கொடுக்க போறோம். எக்ஸாம்பிளுக்கு நம்பர் ஆஃப் காலம் அதுவும் 3 னு கொடுக்க போறோம். ரோஸ் இன்டு காலம். இப்போ அது ஃபர்ஸ்ட் வேல்யூ கேட்கும். நம்ம ரேண்டமா நமக்கு இருக்கிற வேல்யூவை ரோ வைஸ் கொடுக்கணும். கரெக்டா ரோ வைஸ்ல 1 2 3. அடுத்தது காலம் வைஸ் 1 2 சாரி செகண்ட் ரோல 1 2 3. தேர்ட் ரோல 1 2 3. எல்லா வேல்யூவும் கொடுத்த உடனே திருப்பி அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூக்கே வந்து நிற்கும். ஸோ வந்து உடனே ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணா அது போயிடும். ஆனால் உள்ளதான் வந்து ஃபீட் ஆகி இருக்கும் உள்ள இருக்கும். ஷிஃப்ட் 4 ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ நமக்கு என்ன தேவையோ யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல டிட்டர்மினன்ட் பார்ப்போம். சைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணா டிட்டர்மினன்ட் வரும். டிட்டர்மினன்ட்னா 1 ப்ரெஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட் ஏன்னு இருக்கணும். ஸோ 4 ப்ரெஸ் பண்ணி திருப்பி எல்லா ஆப்ரேஷனுக்கும் அந்த 4 வரணும். 3 1 ப்ரெஸ் பண்ணாலே மேட் ஏ வந்துருச்சு. ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணா ஆன்சர் காமிக்கும். ஸோ ஒரு பெரிய நம்பருக்கு டிட்டர்மினன்ட் போடுறது நமக்கு எவ்வளோ கஷ்டம். இதில் டேரக்டாக நமக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட் ஏ அப்படின்ற வேல்யூ வந்துடும். இது ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன். இது முடிச்சோடனே திருப்பி ஆன் பட்டன் ஷிஃப்ட் 4 3 1 அப்படின்னா மேட் ஏ மேலே வந்திருக்கும். நமக்கு தேவை A ஸ்கொயர். ஸ்கொயர் ப்ரெஸ் பண்ணோடனே அந்த ஸ்கொயர் வேல்யூ கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒவ்வொன்றா வேல்யூ வரும். சைடு ஆரோ ப்ரெஸ் பண்ணி எழுதுறது ஃபர்ஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூ அடுத்து ப்ரெஸ் பண்ணா தேர்ட் வேல்யூ. அப்போ அடுத்த ரோக்கு போயிடும். செட் 1 அடுத்த ரோ ஃபர்ஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூ தேர்ட் வேல்யூ ஒவ்வொரு டைம் ப்ரெஸ் பண்ண அடுத்த வேல்யூ காமிச்சிட்டு இருக்கும். அடுத்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஷிஃப்ட் 4 திருப்பி அதே மேட் ஏ எடுத்துக்கிட்டோம். ஸ்கொயர் இன்டூ இப்போ A கியூப் கால்குலேட் பண்ண போகிறோம். ஷிஃப்ட் மேட் ஏ மேட் ஏ ஸ்கொயர் இன்டூ ஏன்றது A கியூப். ஸோ A கியூபோட வேல்யூ கொடுக்கும். அப்படியே நான் சைடு ஆரோ ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு வேல்யூவாக காமிச்சிட்டே வரும். முடிச்சுட்டு நமக்கு எங்கெங்க மேட் ஆப்ரேஷன் தான் அங்கெல்லாம் இந்த கால்சி யூஸ் பண்ணிக்கலாம். மேட் ஏ இப்போ இன்வர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே மேட் ஏ ஸ்கொயர் இன்டூ திருப்பி மேட் ஏ 3 1 ப்ரெஸ் பண்ணி மேட் ஏ மேலே கொண்டு வந்து ஸ்கொயர். இப்போ இது A/4 ஓட வேல்யூ கொடுத்துரும். ஸோ டிட்டர்மினன்ட் ஏ கால்குலேட் பண்ணலாம். A ஸ்கொயர் கால்குலேட் பண்ணலாம். A கியூப் கால்குலேட் பண்ணலாம். இது A/4 அது A/4 எவ்வளோ பெரிய வேல்யூ. இந்த பெரிய வேல்யூவை இது வந்து நம்ம கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். அடுத்து இன்வர்ஸ் பார்க்க போகிறோம். ஷிஃப்ட் 4 அதே மேட் ஏ அது சிம்பிள் மட்டும் இன்வர்ஸ் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். இன்வர்ஸ் இருந்தால் பவர் -1 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா பவர் -1 காட்டுதா ஈக்குவல் டு கொடுங்க. டெசிமலில் காட்டுது. நமக்கு டெசிமல் எழுத முடியாது. மேட்ரிக்ஸ்ல எழுதக்கூடாது. அதனால என்ன பண்ணலாம்னா AB/Cன்றது ஃப்ராக்ஷனில் கொடுத்துருவாங்க. நமக்கு ஃப்ராக்ஷன் எழுதுனா ஈஸியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ டெசிமலோட ஃப்ராக்ஷன் நைஸாக இருக்கும். அதனால ஒவ்வொன்றையா நம்ம AB/C ப்ரெஸ் பண்ணி ஃப்ராக்ஷனில் மாற்றிட்டே வரணும். ஓகே இந்த ப்ரெஸ் பண்ணோட டெசிமல்ல தான் வரும். அதை நம்ம AB/C ப்ரெஸ் பண்ணி ஃப்ராக்ஷனில் சேஞ்ச் பண்ணிட்டு அதை நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம் வேல்யூஸ். இது செகண்ட் ரோட வேல்யூ. இந்த மாதிரி எல்லா வேல்யூ முடிச்சுட்டு ஷிஃப்ட் 1 ப்ரெஸ் பண்ணி 3 ப்ரெஸ் பண்ணிட்டு எல்லாமே ரீசெட் ஆகிடும். கிளியர் ஆகிடும்.